நான் கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் காமன் மேன் எல்லாருக்குமே தினக்கூலியிலேருந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பொதுவான சொல்யூஷனாக இருக்கும்னு நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் தான் அந்த கோல்டுங்கிற ஒரு மேட்டர். 2 rules of investing. First rule of investing, never lose capital. Second rule of investing, always remember rule number 1. ஸோ என்னுடைய ஆப்பில் வந்து 10 ரூபாயிலேருந்து தங்க வாங்கி இப்போ டீ குடிக்கிற காசு யாருனாலும் தங்க ரியலாகவே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே ஆட்டோ டிரைவர்ஸ்ல இருந்து சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற மக்கள் வரைக்கும் நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கத்துக்குன்னு ஒரு கடை வச்சோம்னா உங்களுக்கே நல்லா தெரியும், டி நகர் இந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் நம்ம போய் கடை வைக்கணும்னா அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாடகை மட்டுமே. அடுத்து அதில் மேன் பவர் வைக்கணும், இபி மெயின்டெனன்ஸு, செக்யூரிட்டி எக்ஸட்ரா நீங்கள் பில்லு போட்டிங்கன்னா ஆப்ரேஷனல் காசு மட்டுமே ஒரு கோடி. நம்ம ஆப்பில் லைவ் மார்க்கெட் ப்ரைஸ். லைவ் ப்ரைஸ்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஹவர்ஸுங்கிறது காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இந்த டைமில் வந்து MCX மும்பையில் ஓப்பனில் இருக்கும். எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஆரோவில் ப்ரைஸ் அப்போ போனாலும் அப்போ போயிடும், டவுன் போனாலும் டவுன் போயிடும். ஒரு 1 கிராம் காயின் இருக்குது. இந்த 1 கிராம் வந்து 10,000 ரூபாய். இது வந்து ஒரு 1000 பேர் 10 ரூபா கொடுத்தா இருக்குது. UPI மூலமாக லிங்க் ஆகிருக்கும். எவ்ரி வெள்ளிக்கிழமை எனக்கு 100 ரூபாய் கோல்டு வாங்கணும்னு நீங்கள் செட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா எவ்ரிடே வெள்ளிக்கிழமை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 100 ரூபாய் அதுவே டெபிட் பண்ணி இந்த கோல்டு கிடையாது. ஆரா கோல்டோட ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ்டர் NK ஆனந்த் இன்னைக்கு நம்ம கூட இருக்கார். வாங்க அவருடைய ஆண்டர்பிரனர் ஜேர்னி, சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ், ஆப்பில் இருக்கிற எல்லா டவுட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், உங்கள் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆரா கோல்டு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஜேர்னி வந்து அதுக்கு நான் 2022 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அதோட ஜேர்னி வந்து அதுக்கும் முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த டைமில் வந்து நான் பர்சனலாக பிஸ்னஸ் சம்பாதிக்கிற காசை ப்ராப்பராக என்ன பண்ணுறேன், மேனேஜ் பண்ணுறேன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, சேவ் பண்ணுறேன்னு பார்த்தப்போ நான் பண்ணலை ஆக்சுவலி. நான் வர காசை அப்படியே கொண்டு வந்து ஜஸ்ட் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு உட்காந்துருந்தேன். ஸோ லேட்டராக என்ன ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம வேலைக்கு போகிறது வந்து அந்த உழைப்பை போட்டு அதை பணமாக மாற்றி பேங்க்கில் ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த உழைப்பை ஸ்டோர் பண்ணிக்கிற கரெக்டாக ஸ்டோர் பண்ணுறோமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் ரீசனே வந்து அதை மல்டிப்ளை பண்ணுறது ஆக்சுவலி. ரைட், அது வந்து பெருக்கணும். கரெக்ட் இல்லை? ஏன்னா அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு அல்டிமேட் கோல் என்ன, லைஃப்பில் நம்ம இதுக்காக பணம் சம்பாதிக்க எதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூயிங் வாட் யூ வாண்ட், வென் யூ வாண்ட், ஹவ் யூ வாண்ட். இந்த ஒரு இதுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் அடைக்கிடலாம் ஆக்சுவலி. உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்சவங்களோட எப்போ வேணால் செய்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நோக்கி தான் எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறது நோக்கி ஓடுறோம். பட் அகைன் அப்படி நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோம்னு பார்த்தப்போ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு புது கான்செப்டை நான் ஸ்டடி பண்ணுறேன். அப்போ அதில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்காமல் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாதுங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து எனக்கு வந்து பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. அதை பற்றி நான் பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான புக்ஸு, அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்த்து நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது, அப்போ வந்து ஒரு புக் வந்து ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு புக், அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த புக்கை நான் ரீட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. என்னென்னா, நான் வந்து ப்ராப்பராக என்னோட மணி மேனேஜ் பண்ணனால தான் என்னுடைய பணம் எனக்காக வேலை செய்யாமல் அது வேறு யாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். நீங்கள் பேங்க்கில் வாங்கி போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அந்த பணம் அந்த பேங்க்குக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும், உங்களுக்காக வேலை செய்யாது. ஈவன் தான் உங்களுக்கு வட்டி கிடைச்சாலும் வெளியில் இருக்கிற பண வீக்கம் அப்படிங்கிறது வந்து அவங்க தோராயமாக 6-7% கவர்மெண்ட் சொன்னாலும் வெளியில் இருக்கிற பண வீக்கம் வந்து 12% மேலே இருக்கும் ஆக்சுவலி எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்கள் 100 ரூபா கொண்டு போய் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் நட்டம் தான் பண்ணுறீங்க. இதுவே நிறைய பேர் தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் வந்து பணம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு கந்துருப்பாங்க ஆக்சுவலி. அது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாது. ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷனை நம்ம பில்ட் பண்ணணும். நான் கண்டுபிடிக்கிற சொல்யூஷன் காமன் மேன் எல்லாருக்குமே ஒரு அன்றாட தினக்கூலியிலேருந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பொதுவான சொல்யூஷனாக இருக்கணும்னு நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் தான் அந்த கோல்டுங்கிற ஒரு மேட்டரை நான் எடுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோல்டுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபாயில் வந்து கூட இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கோல்டில் உண்டு. இதே நீங்கள் இப்போ லேண்டு, ரியல் எஸ்டேட்லாம் எடுத்திங்கன்னா 10 ரூபாய்க்குலாம் இன்றைக்கி ஒன்றும் வாங்க முடியாது ஆக்சுவலி. லட்சமும் கோடியும் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் போக முடியும். மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் சொன்னால் அதுக்கு நாலேஜும் டைம் வேணும். நம்ம நிறையா படிக்கணும், ரிசர்ச் பண்ணணும். எதில் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம யோசிச்சு போட்டு பண்ணணும். கண்ணை மூடிட்டு காசு போட்டோம்னா ரிஸ்க் அதில் அதிகம். அப்போது ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கு வந்து வளர்ச்சி இருக்கணுங்கிறப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் கோல்டு. அப்போது இந்த கோல்டை பற்றி நான் ஒரு 7 வருஷம் ஸ்டடி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் தான் நான் அதை ஆக்சுவலாக ஒரு சொல்யூஷனை நம்ம ஒருத்தவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ என்னுடைய பர்சனல் நாலேஜை அபவுட் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் நான் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் கற்றுக்கிறேன். கோல்டு எப்படி வேலை செய்யுது, அது நம்ம எக்கனாமியில் எப்படி டைப் ஆகிருக்கு, கோல்டோட விலை எங்கே நிர்ணயிக்கப்படுது, அது எப்படி நம்ம உலக நாடுகளுக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு விலை இருக்கும், அது எப்படி வருது, ஸோ மக்களுக்கு கடைசியாக தங்கம் எப்படி கிடைக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இந்த பணவீக்கத்துக்கு சரி நிகராக இருக்கிறது வந்து
கோல்டு மட்டும்தான். அப்படின்னா பணவீக்கம் உயர்ந்தால் தங்கத்தின் விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கோல்டுங்கிற ஒரே ஒரு அசெட் மட்டும் தான் இருக்குது. வேற எந்த அசெட்டுக்குமே அந்த ஒரு டிஸ்டிங் குவாலிட்டி கிடையாது. அப்போ பணவீக்கத்துலேருந்து நம்ம பாதுகாத்து இருக்காத இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே பணவீக்கத்தில் நம்ம பாதுகாத்து இருக்குது. ஸோ ஏன்னா 100 ரூபா வாங்கி நீங்கள் சும்மா இன்னைக்கு பாக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த 100 ரூபாவோட பர்ச்சேசிங் பவர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90 ரூபா தான். அதோட 10% பவர் அது எவ்ரி வருஷம் இழந்துக்கிட்டே வரும். அப்படி இதை எப்படி நீங்கள் ஈஸியாக கண்கொள்ளா பார்க்கலாம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா போச்சு எவ்வளோ பொருள் வாங்கலாம்னு யோசிங்க. இன்னைக்கு அதே 100 ரூபா வச்சு அதே பொருள் வாங்க முடியாது. அதோட அர்த்தம் என்னன்னா பொருளோட விலை மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறத விட பணத்தின் மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு தான் அதன் அர்த்தம். ஓகே, பணத்தின் மதிப்பு குறைந்தனால உங்களால் நிறைய பொருள் வாங்க முடியல. ஸோ நீங்கள் நிறைய பொருள் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த பணவீக்கத்துக்கு நிகராக கூட நம்மளுடைய இந்த இது சொல்லுவாங்களா இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, அது கூட இருக்காது. ஆக்சுவலி எடுத்து பார்த்தீங்கன்னா சராசரியாக நான் சொல்கிறேன் 90% மக்களோட இன்க்ரிமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாத மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அப்போ என்ன ஆகும் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இன்க்ரிமெண்ட்டும் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் வாழ்க்கை தரத்தில் பெரிய உயர்த்தம் இருக்காது. நான் அன்றைக்கி இருந்து அதே வீட்டில் தான் இருக்கேன், அன்றைக்கி ஓட்டுற அதே பைக்கு தான் ஓட்டுறேன், அன்றைக்கி ஒன்று அதே காரை தான் வச்சுருக்கேன். என்னால் வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த மேல்தட்டு மக்கள் செய்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளால் வாழ்க்கையில் செய்யவே முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துக்கு உண்டாகிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு பணவீக்கம் புரியல. மேல்தட்டு மக்களுக்கு அந்த பணவீக்கம் எப்படின்னு புரிஞ்சனால அவங்க வந்து அவங்க 100 ரூபா போட்டாங்கன்னா அதை இன்ஃப்ளேஷனை தாண்டி 115 120 ஆக்குறாங்க. நம்ம 100 ரூபா போட்டு 107 ஆக்கிட்டு இருந்தோம்னா நம்ம லாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் கான்செப்ட். கண்டிப்பாக. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமாக நீங்கள் வர்ற மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வளர்ச்சி உண்டு. அது கோல்டில் ஏன் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி 10 ரூபாலேருந்து கூட நீங்கள் வாங்கிக்கிறவே நாங்கள் ஆப்பிள் பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷ்னலி கோல்டு வந்து அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 கிராமோ 1/2 கிராமோ வாங்கினா தான் அவங்க கஸ்டமராகவே உங்களுக்கு ட்ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அவங்கள்ட்ட போய் இந்தாங்க சார் நான் 100 ரூபா கொடுக்குறேன் கொஞ்சம் தங்கம் தாங்கன்னா கையில் எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ விலைவாசி அப்படி உயர்ந்திருக்கு. இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை 24 கேரட்டோட விலை 10,000 ரூபா தாண்டிடுச்சு. ஜிஎஸ்டிலாம் சேர்க்கும் போது இன்னும் கூட வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது சராசரி மக்களுக்கு தங்கம் அஃபோர்டபுளாக இல்லாமல் மாறி போயிடுமோங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் நான் சொல்கிறேன் ஆமாம் அது அப்படி ஆகிடும்னு நான் சொல்கிறேன். இது வந்து யாருமே அப்படிலாம் இல்லை சார் கொஞ்ச நாள் கழிச்சு ரேட்டு குறைஞ்சிரும்னு சொல்ல சில பேர் இருப்பாங்க. கிடையவே கிடையாது. நான் எழுதி தரேன். ஏன் நான் இதை இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி எக்கனாமிக்ஸை நம்ம ஸ்டடி பண்ணணும். பணத்தின் மதிப்பு ஏன் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட சப்ளை டிமாண்ட் சப்ளை தான். டிமாண்டை விட அதிகமாக சப்ளை இருந்தால் அதோட மதிப்பு குறையும். அப்படி என்ன அர்த்தம்னா நமக்கு எப்பப்போலாம் பணம் தேவைப்படுதோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அச்சடிக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது யூஎஸில் வந்து எவ்ரி 100 days $1 trillion அச்சடிக்கிறாங்க. ஓகே, $1 trillion அப்படிங்கிறது பெரும் ரொம்ப அதிகப்படியான பணம் ஆக்சுவலி. அது சரிங்களா? அவ்வளோ பணத்தை அவன் 8 லட்சம் கோடி ஆக்சுவலி 8 லட்சம் கோடி 100 நாளுக்கு அச்சடிச்சிட்டே இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ பொதுவாக நம்ம இப்படி வீட்டில் வரவு செலவு பார்ப்போம். நம்ம சம்பாதிக்கிறது 100 ரூபா அப்படின்னா செலவு வந்து அந்த 100 ரூபாய்க்கு கம்மியாக பண்ண ட்ரை பண்ணுவோம். இதே 200 ரூபா செலவு பண்ணால் நட்டம் பண்ணுறன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? நம்ம 100 ரூபா சம்பாதிச்சு 200 செலவு பண்ணால் 100 ரூபா நட்டம். கண்டிப்பாக. இது வந்து நமக்கு வந்து அது வந்து எப்படி சொல்ல வாழ்க்கையிலே அது கஷ்டமான காலமாக இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. 100 ரூபா தான் வருமானம் வந்துச்சுன்னா 200 ரூபா செலவு பண்ணுவாங்க. அதை பேலன்ஸ் 100 ரூபா டெபிசிட் இருக்குல்ல அதை பிரிண்ட் அடிச்சுப்பாங்க. கவர்மெண்ட் பண்ணால் அது லீகல், நம்ம பண்ணால் அது இல்லீகல். அதனால சொல்ல வரேன் சரிங்களா? ஸோ அப்போ நமக்குன்னு அப்போ நம்ம தான் நம்மளோட மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பிரச்சனை வரும்போது கவர்மெண்ட் வந்து நம்மகிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போது நம்மளுடைய ஃபினான்சஸை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். வேறு யாரோ சொல்கிறாங்க இவர் எனக்காக மேனேஜ் பண்ணி தருவார்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கொடுத்து அவர் எனக்காக இன்வெஸ்ட் பண்ணுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ரிஸ்க் அதிகம். மீனிங் அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வேறு யாரோ ஒருத்தர் ஆலோசகர் சொல்கிறத வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சொந்தமாக எனக்கு அறிவு இல்லை சார், அதுக்கான நாலேஜ் இல்லை சார், அதுக்கான டைம் இல்லை சார்ங்கிறவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க. தப்பு கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். இல்லை அவர் ஒரு கணிப்பில் ஒரு கால் எடுக்கிறாரு, அது வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக போய் உங்களுடைய முதலுக்கே மோசம் வருதுன்னா இன்வெஸ்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இதான கஷ்டம். முதலுக்கு மோசம் வரக்கூடாதுங்கிறது வந்து ஒரு விதி. அதை நம்ம முன்னோர்கள் கரெக்டாக செஞ்சனால தான் அந்த காலத்துலேருந்து அவங்க தங்கத்துலையும் மண்ணுலையும் பொண்ணுலையும் போட்டிருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலுக்கு மோசமே வராது. ஏதாவது மிஞ்சி இருக்கும். இது ஏதோ ஆனால் கூட அந்த லேண்டாவது உங்களுக்கு மிச்சம் இருக்கும், இல்லைன்னா அந்த தங்கம் உங்களுக்கு மிச்சம் இருக்குங்கிறது கான்செப்ட். ஸோ 2 ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்னு 2 ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் நெவர் லூஸ் கேபிட்டல் அப்படின்னா முதலுக்கு மோசம் வரக்கூடாது. செகண்ட் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் ரூல் நம்பர் 1. இவ்வளோதான். இந்த 2 ரூல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உங்களால் மணியை க்ரோ பண்ணிகிட்டே இருக்க முடியும். நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் உங்களை போய் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், அது இப்போ நான் வாங்கின விலையோட கம்மியாக போயிடுச்சு, லேண்டுக்கே அப்படி சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க மேலே போகும்னு நினச்சி, மேலே போனால் சந்தோஷம், போகாமல் சப்போஸ் கீழே போச்சுன்னா நீங்கள் வாங்கின விலையோட கீழே போயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் தான் இருக்கும்.
அதாவது எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் விற்றீங்கன்னா லாஸ் ஆகிடும். லாஸ் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் ஒன்று அதை பணம் அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மறுபடியும் அது ப்ராஃபிட் ஆகும் விற்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமா நான் யோசிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு சாமானிய மனுஷனுக்கு, ஒரு காய்கறி வியாபாரிக்கு, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு, ஒரு கேப் டிரைவருக்கு, இவங்களுக்குலாம் அது செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள போய் நம்ம இதை சொல்லி புரிய வச்சு அவங்களுடைய நாலேஜுக்கு நம்ம அதை புரிய சேர்க்க முடியாது. மேபி ஒரு படித்தவங்க கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன், ஹி ஹாஸ் அன் எஜுகேட்டட் நாலேஜ் அபவுட் இதுனா அவருக்கு நம்ம அதை போய் சேர்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பெரும்பான்மையான மக்களுக்கான சொல்யூஷனாக நான் யோசிக்கும் போது தான் இந்த ஆரா கோல்டுன்னு ஒரு சொல்யூஷனை நான் பில்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்னுடைய ஆப்பில் வந்து 10 ரூபாயிலேருந்தே தங்கம் வாங்கிக்க முடியும். இப்போது டீ குடிக்கிற காசில் யாருனாலும் தங்கம் வாங்கிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் ரியலாகவே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லேயே ஆட்டோ டிரைவர்ஸ்லேருந்து இந்த ரோடை க்ளீன் பண்ணுவாங்களே மிட் நைட்டில் வந்து அந்த சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற மக்கள் வரைக்கும் நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலிமா அவங்களால அன்னைக்கு இந்த இவங்களுக்குலாம் வந்து படிக்காசுமாக தான் வரும். ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வருது. அந்த அமௌண்ட்டில் ஒரு 10% 20% எடுத்து அவங்க கோல்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். மில்லிகிராமில் ஆட் ஆகிட்டே வருது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபைனலாக 1 கிராம் வந்ததுக்கப்புறம் அவங்களால ஃபிசிக்கலாக ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கோல்டு காயினா நாங்கள் அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம். சூப்பர். இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நினச்சிங்க, இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் போயிட்டு ஈஸியாக வந்து காய்கறி, பால், தயிர் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. இது தங்கம் மட்டும் ஏன் அப்படி வராது அப்படின்னு கேட்டால் வர வைக்க முடியுங்கிறனால தான் நாங்களும் அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கோம். சார் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஏதாவது வாங்கினாலே வருமானு பயந்த மக்கள் இருந்தாங்க. கரெக்டுங்களா? ஆன்லைனில் ஃபோன் ஆர்டர் பண்ண பயப்படுவாங்க. விம்பார் வந்துண்டா இல்லை செங்கல் வந்துடும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைகளில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ட்ரெண்டே மாறிடுச்சு. ரியல் வேர்ல்டில் 100 ஃபோன் விற்கிதுன்னா அதில் 80 ஃபோன் ஆன்லைனில் விற்கிற ஃபோன் தான். 20% தான் ஆஃப்லைனில் சேல்ஸ் நடக்குது. இப்போதான் வர்த்தகம் மாறிடுச்சு. ஸோ தங்கத்தையும் அந்த மாதிரி பண்ண முடியும். அது பண்ணுறதோட பெனிஃபிட் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஏன் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயும் கோல்டு விற்கலாம், ஆன்லைன்லேயும் விற்கலாம். என்ன பெனிஃபிட்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஆஃப்லைனில் விற்கணும் அப்படின்னா தங்கத்துக்குன்னு ஒரு கடை வச்சோம்னா உங்களுக்கே நல்லா தெரியும். டி நகர் இந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் நம்ம போய் கடை வைக்கணும்னா அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாடகை மட்டுமே ஆகும். அடுத்து அதில் மேன் பவர் வைக்கணும், அதுக்கு இபி மெயின்டெனன்ஸு, செக்யூரிட்டி எக்ஸட்ரா நீங்கள் பில்லு போட்டிங்கன்னா ஆப்ரேஷனல் காசு மட்டுமே 1 கோடி வந்து நிற்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கோடிங்கிறது வந்து ஓபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷனல் கேபிட்டல். இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி எடுக்கிறது? கஸ்டமர் கிட்ட தான் திருப்பி எடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவங்க வாங்குற பொருளை இன்டெரக்டாக அதில் வந்து செய்கூலி சேதாரம்னு எக்ஸ்ட்ரா போட்டு தான் அதை ரெக்கவர் பண்ண முடியுமே தவிர எங்கேயும் வந்து அது வரப்போகிறது கிடையாது. இப்போ நம்ம இதில் ஆன்லைனில் நாங்கள் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு அதிகப்படியான ஓவர் ஹெட்ஸ் கிடையாது. தங்கத்தை தங்கமாகவே எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது செய்கூலி சேதாரமும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் தங்கத்தை தங்கமாகவே கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி ஆகிடும். இப்போ எங்களுக்கு அதிகப்படியாக செலவில்லாதனால உங்கள்ட்ட எந்த விதமான ஹிடன் சார்ஜோ இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜ் செய்கூலி சேதாரம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதுதான் இதில் இருக்க யூனிக் விஷயம். ஸோ அமேசான்லேயும் ஐஃபோன் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் நம்ம கடையில் போய் ஐஃபோன் வாங்கலாம். 2 ஐஃபோன் தான். ஆனால் அங்கே வாங்கினா நமக்கு ஒரு 6000 7,000 கம்மியாக இருக்குன்னா நம்ம அங்கே வாங்கிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் ரேட்டில் கோல்டு வாங்க முடியும். ஓகே, நீங்கள் வாங்கும்போது என்ன விலையோ அந்த விலையை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல மக்கள் அடுத்த உடனே ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் செய்கூலி கிடையாதுன்னு நீங்கள் சேதாரம் கிடையாதுன்னு லைவ் ப்ரைஸ்லையும் வாங்கிக்கலான்னு மார்க்கெட் ப்ரைஸில். அப்போ ஆரோ கோல்டுக்கு எப்படி ப்ராஃபிட் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த இடத்துல 2 மாடலில் பிஸ்னஸ் பண்ணலாம். சிம்பிள். உலகத்துல எல்லா பிஸ்னஸும் இந்த 2 மாடலில் ஆப்ரேட் பண்ணணும். ஒன்று கஸ்டமர் கிட்ட மார்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துல மார்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணணும். ஓகே, நான் இந்த மாடல் ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கஸ்டமர் கிட்ட போய் பெனிஃபிட் ப்ராஃபிட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியான அவங்க மேலே பேர்டன் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நிறைய மக்களுக்கு தங்கமும் வெள்ளியும் ஈஸியாக கிடைக்கணுங்கிறது என்னோட ஐடியா. அப்போ ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட நான் மார்ஜின் வைக்கல, நான் ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துல பல்காக ப்ரொக்யூர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் வந்து கிராமுக்கு டிஸ்கவுண்ட் வாங்கி நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ப்ரொக்யூர் பண்ணிடுவேன். ஓகே, கம்மியாக. அப்போ உங்களுக்கு புரியுது. அப்புறமா கிராம் 10,000 அப்படின்னா நான் 9,910 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா அதை நான் கஸ்டமருக்கு விற்கும் போது இந்த டிஃப்ரென்ஸ் தான் எங்களோட ப்ராஃபிட். ஓகே, இந்த ப்ராஃபிட்டை வச்சு நாங்கள் வந்து கம்பெனி ரன் பண்ணுறோம். கஸ்டமருக்கும் பெஸ்ட் ரேட்டில் கிடச்சிருச்சு. ஏன்னா கஸ்டமர் மேலே நாங்கள் எந்த விதமான பர்டன் போடுறதில்லை. ஓகே, இதில் 3வது விஷயம் நான் சொல்லுவேன், அந்த டெலிவரி அப்படிங்கிறப்போ டெலிவரி சார்ஜ் வந்து அதாவது இங்கே கஸ்டமர் கோல்டு வாங்குறது, கோல்டு வெள்ளி வாங்குறது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் லாக்கரில் ஃபிசிக்கல் கோல்டாக தான். ஸோ இது என்னென்ன ஆரோ கோல்டுங்கிறது டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் அதாவது கண்ணுக்கே தெரியாத போல பார்க்க முடியாது. அப்படி இல்லை. டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் சில்வரை டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறது பேர் தான் டிஜிட்டல் கோல்டு. ஓகே, அப்போது இவென்ச்சுவலி அவங்க வேணுங்கிறப்ப அதை ஆர்டர் பண்ணி ஃபிசிக்கல் கோல்டை வீட்டுக்கே டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு டெலிவரி வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் அந்த டெலிவரி சார்ஜ் மட்டும் அவங்க பே பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். இதையும் நான் இப்போ ட்ரான்ஸ்பரண்டாக சொல்லிடுறேன். ஏன்னு நான் சொல்கிறேன், இன்றைக்கி கோயம்பேட்டில் ஒரு தக்காளி மூடையை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டோம்னா கூட அங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நவுத்துறது செலவாகும். கரெக்டாக ஃப்ரீயாகவே வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது நான் இப்போவே அப்ரண்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சார் அவங்க மட்டும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க, நீங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கல. சார்
உலகத்தில் ஃப்ரீ டெலிவரி ஒன்று கிடையாது. ஏன்னா அந்த டெலிவரி பண்ணுறதுக்குன்னு ஒரு காஸ்ட் ஆகும். அந்த காஸ்ட்டை பொருள் ஆட் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. பொருள் ஆட் பண்ணி ஃப்ரீ டெலிவரி. ஸோ இது சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைனில் எங்கேயாவது ஒரு டிஷர்ட் ஒருத்தர் விற்பனை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறார் 300 டிஷர்ட் சார், வீட்டுக்கு உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணால் கூட 100 கொடுங்க, 400 வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறேன்னு அவர் சொல்லுவார். இவன் உடனே எனக்கு இந்த டிஷர்ட் எனக்கு வேண்டாம், 100 டெலிவரி சார்ஜ்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு ஒரு கடைக்காரரு 500 rupees அதே டிஷர்ட்டை ஃப்ரீ டெலிவரின்னு சொன்னால் வாங்கிடுவாங்க. 200 ஜாஸ்தியாக கூட வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாமே மார்க்கெட்டிங் தான். நம்ம வந்து இதில் என்னென்ன அந்த டிஷர்ட்டோட விலை என்னன்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அவர் 200 வாங்கினாரா, 500 வாங்கினாரா, 300 வாங்கினா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. கோல்டுங்கிறதோட விலையை வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணுறதுனால நம்மளால் அந்த மாதிரி வந்து கிராமுக்கு வந்து 500 சேர்த்து வச்சு ஃப்ரீ டெலிவரியெல்லாம் சொல்ல முடியாது. இதனால தான். அது மட்டும் இல்லை, வாங்குற எல்லாருமே ஃபிசிக்கல் டெலிவரி எடுப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டாக கேட்குற எல்லாருமே வீட்டுக்கு டெலிவரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆன்லைனில் ஆப்பில் டிஜிட்டலாக ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நாங்கள் ஃப்ளாட் ரேட் மாடல் மாதிரி வச்சுருக்கோம். அதாவது என்னென்னா, கன்னியாகுமரியில் ஆர்டர் பண்ணாலும் ஒரே காஸ்ட்டு தான், சென்னையில் ஆர்டர் பண்ணாலும் ஒரே காஸ்ட் தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பணமும் நேரமும் மிச்சமாயிடும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இதே நீங்கள் வாங்குறதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு நீங்கள் போய் ஒரு கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் அதிகம் ஃபஸ்ட்டு நேரம் செலவு பண்ணணும். ரெண்டாவது இது பணமும் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ண வேண்டியது. பிகாஸ் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரா அந்த சொன்னேனே ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பாக்கெட்டில் தான் போகும். அது டீ காஃபி ஜூஸாக இருந்தாலும் சரி தான், அதுக்கும் அதில் விலை இருக்குது. சரிங்களா? புரியுது சார். இப்போ நீங்கள் அந்த டெலிவரி சார்ஜ் சொன்னீங்க சார், அந்த குவான்டிட்டிக்கும் அந்த இதுக்கும் டிஃபரன்ஷியேட் ஆகும். இந்த டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூட்ஸ் டெலிவரி அண்ட் இன்சூரன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது விலை உயர்ந்த பொருள் லாஜிஸ்டிக்ஸில் வரும்பொழுது உங்கள் வீட்டு வரைக்கும் அது பத்திரமா வரணும். யோசிச்சு பாருங்களேன், 1 கிராமே 10,000 ரூபா, 10 கிராம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா பொருள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இப்போ அந்த இன்சூரன்ஸ் போடாமல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்கியாக இருக்கும். உங்களுக்கு எங்களுக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இல்லாமல் அனுப்பிச்சிட்டோன்னா சப்போஸ் அந்த வந்துகிட்டு இருந்த அந்த லாஜிஸ்டிக்ஸ் வேனோ லாரிக்கோ ஏதோ ஆக்சிடென்ட்டோ டேமேஜோ ஏதோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது கஸ்டமரோட இது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறனால வி மேக் ஷூர் தட். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 1 கிராம் 24 கேரட் காயினை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறது வாங்குற ஃப்ளாட் சார்ஜ் வந்து 300 ரூபா. ஓகே, இந்த 300 ரூபாயில் உங்களுக்கு டெலிவரி, ஷிப்பிங், இன்சூரன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் ஆக்சுவலி. ஸோ இந்த 300 ரூபா நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் எனக்கு 300 ரூபா ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. 1 கிராம் 300 ரூபாவா சார் நீங்கள் யோசிக்கிறவங்க? நான் ஒன்று கேட்குறேன். சரி, இதே நீங்கள் வெளியில் வாங்கிட்டீங்க, ட்ரை பண்ணுங்கள் சார். ஃபஸ்ட்டு வீட்டில் இந்த கடைக்கு போய்ட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அரை மணி நேரம் போடுறதுக்கு அரை மணி நேரம் வரணும்னா அது ஒரு ஆட்டோ எடுத்தால் கூட 100, 200 ஆகிடும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த கடையில் போயிட்டு அது காயின் வாங்கும்போது அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் சம்திங் போட போகிறாங்க எக்ஸ்ட்ரா. அந்த எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 400 ரூபா இருக்கும். அங்கே ஒரு 400, இங்கே ஒரு 100. உங்கள் டைமுக்கு நம்ம விலையே போட முடியாது. அது ப்ரைஸ்லெஸ், டைம் இஸ் ப்ரைஸ்லெஸ். பட் ஸ்டில் அதுக்கு ஒரு 100 ரூபான்னு வச்சிங்கன்னா கூட எப்படி பார்த்தா ஒரு 600 ரூபா செலவு பண்ணிடுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதே பாதி விலையில் 300 ரூபாய் உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கும் அது ஃப்ரீ டெலிவரி. என்ன கேட்குறாங்க, உங்கள்கிட்ட தான் நான் தங்க வாங்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக தானே டெலிவரி பண்ணணும், நான் அசால்ட்டாக அவங்க கேட்டு போயிடுறாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த இதில் வந்து மார்ஜின்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. சும்மா வந்து ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குற அளவுக்கு கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஆபரணமாக விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆபரணத்தில் வந்து மார்ஜின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூட ஒரு 1% வச்சு ஃப்ரீ டெலிவரி சொல்லலாம். ஓகே, இங்கே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா தங்கத்தை தங்கமாகவே மார்க்கெட் ரேட்டுக்கு விற்கும்போது இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால நாங்கள் அந்த ஃப்ரீ டெலிவரிலாம் பண்ண முடியாது. இதுதான் உண்மையான ஆன்சர். ஓகே, இன்னும் நீங்கள் இந்த லைவ் மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி சொன்னீங்களே சார், அது எப்படி நம்ம நார்மலாக கோல்டு மார்க்கெட் ரன் ஆகுது? ஏன்னா நம்ம கடைக்கு போனோம்னா மார்னிங் ஒரு டைம் ஒன்று போடுவாங்க, ஈவினிங் டைமில் ஒரு ப்ரைஸ் போடுவாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி அது? சரி, ஓகே. ஸோ இப்போ எப்படி நான் சொல்லிடுறேன். கடையில் ஒரு நல்லா பாருங்கள், கோல்டு ரேட்டுன்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஆப்பில் லைவ் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் லைவ் ப்ரைஸ். லைவ் ப்ரைஸ்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஹவர்ஸுங்கிறது காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். இந்த டைமில் வந்து எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிற கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மும்பையில் ஓப்பனில் இருக்கும். அங்கே வந்து இந்த கோல்டோட ப்ரைஸ் வேரியேஷன் மேலே அப் அண்ட் டவுன் போகிறத பொறுத்து இங்கே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். டிமாண்ட் சப்ளை பொறுத்து அந்த அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி போகும். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒராகோல்டில் ப்ரைஸ் அப்போ போனாலும் அப்போ போயிடும், டவுன் போனாலும் டவுன் போயிடும். ஓகே, ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் ஏற்ற கரெக்ஷன் ஆகும். ஆனால் நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காலைல 10 மணிக்கு ஒருத்தர் செட் பண்ணுவாங்க, சாயந்தரம் 4 o'clock ஒருத்தர் செட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். கரெக்ட். அப்போ மக்களுக்கு என்ன தோணுன்னா, 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவங்க வந்து ஒரே ரேட்டில் தானே சார் விற்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஒரே ரேட்டில் விற்க முடியாதுன்னு கேட்டால் அவங்களுக்கும் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அவங்களுக்கும் ரேட் அப் அண்ட் டவுன் தான் போகுது. இப்போ எங்களுக்கு அப் அண்ட் டவுன் போகிறோமே அவங்களும் போகும். ஆனால் அவங்க வந்து ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க. ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கும்போது அவங்க ஜுவல்லரி விற்கணும்னா யோசிச்சு பாருங்கள், அவங்களும் ப்ரைஸ் எங்களாமே 10 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் எஸ்டிமேஷன் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், பில்லு கொடுக்கும்போது ஒரு ரேட் இருக்கும், பணம் கொடுக்கும்போது ஒரு ரேட் மாதிரி. அப்போ என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு பொருள் நீங்கள் 1 லட்ச ரூபா நினச்சி வாங்கி பில் கொடுக்குறதுக்குள்ள சரி 1,500,000 ஆயிடுச்சு அப்படின்னா வாங்க முடியாது. அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளக்சுவேஷன் அறிஞ்சு முன்கூட்டியே செய்கிற பொருளில் ஃப்ளக்சுவேஷனுக்காக ஒரு 2% வச்சுருவாங்க இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனுக்காக ஒரு பர்சன்டேஜ் அதில் இருக்கும். ஸோ
அவங்க அந்த மேக்கிங் சார்ஜில் இதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. மேக்கிங் ஆர் வேஸ்டேஜில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ளக்சுவேஷன் அவங்க பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்கிற தங்கம் 10,050 அந்த டைமில் நீங்கள் பொருள் வாங்க 10,050னா அவங்க இன்வாய்ஸில் 10,000 தான் போடுவாங்க. ஆனால் வேஸ்டேஜில் அந்த 50 ரூபா கவர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அப்படி பண்ண முடியாது, வேஸ்டேஜே கிடையாதுல்ல. அப்போ கோல்டாகவே நான் விற்கும் போது 10,050 நான் 10,050 தான் கொண்டு விற்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? புரியுது. இதுதான் இவ்வளோதான். ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம ட்ரேடிங் வியூலெலாம் போய் பார்க்கலாம். XAUSD அதுதான் சொல்கிறீங்க கோல்டு. ஸோ அதில் இருக்க அதே ப்ரைஸ் அப்படியே வருமா, இல்லை நம்ம அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏன்னு சொல்கிறேன், XAUSD நீங்கள் சொல்கிறது US டாலருக்கு அது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வர இம்போர்ட் டேக்ஸ் வந்துடும் கண்டிப்பாக. இம்போர்ட் டேக்ஸ் கோல்டு இந்தியாவுக்குள்ளே உள்ள வந்ததுக்கப்புறம் இம்போர்ட் டேக்ஸ்லாம் அப்ளை ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் வருதுல்ல, அந்த ப்ரைஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே ஓகே, எஸ். ஸோ நீங்கள் ப்ரைஸிங் அங்கேயும் குறையதா ஏறுதாங்கிறத நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். சொன்னமே அதில் பார்த்தா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் போதும், உங்களுக்கு அங்கே தெரியும். ஆனால் அங்கே டாலர் ரேட் அப்படியே மல்டிப்ளை பை INRல போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ரேட் வராது. ஏன்னா யூஎஸ்ல இருக்கிற கோல்டு ரேட்டும் இந்தியாவில் இருக்கிற கோல்டு ரேட்டும் வேற வேற. ஓகே ஓகே. அதே மாதிரி இது வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸ்ல மட்டும் தான் நம்ம பை பண்ண முடியுமா, இல்ல அவுட் சைட் ஆஃப் தி மார்க்கெட் கொஸ்டின்? சோ இது வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நைட் 11 மணிக்கு இந்த க்ளோசிங் பிரைஸ் என்னவோ அந்த பிரைசிங்ல க்ளோஸ் ஆயிடும். ஓகே, நீங்க நைட் 11 மணில இருந்து காலையில 9 மணி வரைக்கும் நீங்க வாங்குறது எல்லாமே அந்த ஃபைனல் க்ளோசிங் பிரைஸ் வாங்குவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் மார்னிங் 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆகும், மறுபடியும் அந்த இது வாட் எவர் த நியூ பிரைஸ்ல அதுக்கப்புறம் வாங்குறவங்க நீங்க வாங்கும்போது அந்த பிரைஸ் அதான் சொல்லல அப் டு நைட் 11 o'clock வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகும். 11 o'clock ஸ்டாப் ஆகுதுன்னா 11 to மார்னிங் 9 o'clock அந்த லாஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் என்ன இருக்கோ அந்த பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். திருப்பி மார்னிங் 9 o'clock வாட் எவர் நியூ பிரைஸ் கம்ஸ் தட் வில் ரெஃப்ரெஷ். ஓகே. அப்புறம் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க டெசிமல் எல்லாம் இருக்கும். நம்ம இங்க நீங்க எப்படி கால்குலேஷன் 4 டெசிமல் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். 0.0001 இதுதான் இருக்கலே லீஸ்ட் வேல்யூ. 4 டெசிமல் அக்யூரசி நம்ம ஃபாலோ பண்றோம். யூசுவலி நீங்க பாத்தீங்கன்னா கடையில இருக்கிற ஸ்கேல் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 ஸ்கேல் அக்யூரசி இருக்காது. பட் நம்ம பண்ற ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தங்கத்தோட 10 ரூபாய்க்கு தங்கம் கொடுக்கணும்னா அந்த டெசிமல் எல்லாம் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் அலோகேட் பண்ணுவோம். ஃபார் உங்களுக்கு புரியுதலுக்காக நான் சொல்லணும், ஒரு 1 கிராம் காயின் இருக்கு. இந்த 1 கிராம் வந்து 10,000 ரூபாய். இது வந்து ஒரு 1000 பேர் 10 ரூபா கொடுத்தா அது 10,000 ரூபாய். இந்த 1 கிராம் காயினுக்குள்ள டிஜிட்டலா ஃப்ராக்ஷன்ஸா 1000 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி 1000 பேர் அதை ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனா பிசிக்கலா அவங்களால அதை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு அந்த தங்கத்தை உடச்சி வெட்டி எடுத்தோம்னா துகள் மாதிரி அதை கொடுக்கவும் முடியாது. கரெக்ட். ஸோ நாங்களே மினிமம் ரிடம்ஷன் வந்து 1 கிராம் வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த 10 ரூபாய்க்கான தங்கம் அந்த பிசிக்கலான கோல்ட்ல இருக்கு. ஆனா பிசிக்கல் ரிடம்ஷன் பண்ணணும்னா நீங்க அந்த 1 கிராம் 1.0க்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த காயின் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்களால அந்த காயின் கோல்டை வந்து காயின் ஆக்கி உங்க வீட்டுக்கு கொடுத்துருவோம். இன்னொன்று என்னன்னா, நம்ம உதாரணத்துக்கு நான் ஒரு 5,000க்கு வாங்குறேன் அப்படின்றதுக்கும் கிராமுக்கு சொல்லி வாங்குறது எது சார் உங்களுக்கு பெட்டரா தெரியும்? ஏன்னா ஃபிராக்ஷன்ஸ் வரும் இல்லையா, எது கிராம் வாங்குறது பெட்டர்? கிராமா வாங்குறது பெஸ்ட். இப்போ நீங்கள் நல்ல கொஸ்டின், நிறைய பேர் கேட்டது இல்லை இந்த கொஸ்டின். பட் இருந்தால் நீங்கள் கரெக்டாக கேட்டனால நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் பெட்ரோல் பல்கில் போயிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுன்னு சொல்லி கொடுத்து போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பண்ணுறத விட 1 லிட்டர் பெட்ரோல் போடுங்க, 2 லிட்டர் பெட்ரோல் போடுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு பெட்டர் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க இல்லை 1 லிட்டர் பெட்ரோல் போடுன்னு சொன்னீங்கன்னா 102 ரூபா சில்லறன்னு காசு வரும். நீங்கள் அதை வந்து ஜிபேல நீங்கள் பண்ணிட முடியும். முன்னாடி நேரத்தில் கேஷ் வச்சிருந்தப்போ நம்மளால 102.50 பைசாலாம் எடுத்து கொடுக்க முடியாது. கரெக்டாக ஏன்னா இன்னைக்கு அது முடியும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 1.0 லிட்டர் கிடைச்சிடும். இதுவே ஒரு பேச்சுக்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 0.998 ml கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய அந்த மிஷினில் 0.99 வரைக்கும் 2 டெசிமலுக்கு தான் அக்யூரசி இருக்கும். கடைசி அந்த 0.8 வந்து அவங்களால அக்யூரேட்டாக போட முடியாது. ஓகே. ஸோ இதனால வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ரவுண்ட் நம்பர்ஸில் 0.1 கிராம் 0.2 கிராம் இப்படி வாங்கிக்கோங்க. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னா 1026 ரூபா அப்படி போயிடும். அந்த அமௌண்ட் தான் ஆடாக இருக்கும். ஓகே. எய்தர் யூ ரவுண்ட் ஆஃப் ஆன் த கிராம்ஸ் ஆர் யூ ரவுண்ட் ஆஃப் ஆன் த INR. பட் பர்சனல் சஜஷன் இஃப் ஐ டெல் சம்ஒன், நீங்கள் கிராம்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட வாங்க. டெய்லி 0.1 இல்லை 0.05 இப்படி நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அது உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் எப்படியா இருந்தாலும். டைமிங்கும் நம்ம வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து டெய்லி மார்க்கெட் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஆப்ல நம்ம வந்து இந்த டைமுக்கு எனக்கு இல்லை, இந்த டேஸ்ல வந்து எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ கிராம் வேணும் அப்படின்னு இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பிரைஸ். ஸோ அது வந்து அமௌண்ட் வந்து எப்படி சார் நம்ம ஆப்ல மெயின்டைன் பண்ணுமா இல்லை நம்ம அக்கௌண்ட்ல ஏதாவது? சூப்பர் குட் கொஸ்டின். இது நல்ல கொஸ்டின். ஸோ இது எப்படின்னா ஆப்ல வந்து நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆட்டோ டெபிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இது மூலயமா உங்கள் UPI மூலயமா லிங்க் ஆயிருக்கும். ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு எவ்ரி வெள்ளிக்கிழமை எனக்கு 100 ரூபாய் கோல்டு வாங்கணும்னு நீங்கள் செட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா எவ்ரிடே வெள்ளிக்கிழமை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 100 ரூபாய் அதுவே டெபிட் பண்ணி இங்கே கோல்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலயமா நடந்துடும். ஓகே. அதுவே பண்ண முடியும். இந்த வீக்லி விட்டுருங்க, டெய்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. 365 நாள் கோல்டு வாங்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து யாருமே இது வரைக்கும் பாப்புலரைஸ் பண்ணாத ஒரு ஐடியா. நான் சொல்றேன், கோல்டு எப்படி ஜென்ரலாக வாங்குவாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மாசத்துல ஒரு நாள் வாங்குவாங்க. ஆமா. 12 மாசத்துல 12 நாள் வாங்குவாங்க. இப்படிதான் வாங்குவாங்க. மாசத்துல ஒரு நாள் வந்து டப்புன்னு போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா அது அடுத்த வாரம் ரேட்டு குறைஞ்சிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மொத்தம் பிளான் பண்ண பட்ஜெட்டை கொண்டு போய் அங்கே போட்டோம். நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி பிளான் பண்ணாம 365 நாள் கோல்டு வாங்குங்க. ஓகே. 365 நாள் கடைக்கு போக முடியாது.
ஆனால் ஆப்பில் பண்ண முடியும். அதுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாதம் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1 கிராம் நான் வாங்கணும்னு நான் பிளான் பண்ணுறேன். எனக்கு மாதம் 1 கிராம் கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து வைக்க போகிறேன், இல்லை சேவிங்ஸாக எடுத்து வைக்க போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா 10,000 வச்சுக்கோங்க. டிவைட் பை 30 போட்டிங்க அப்படின்னா தோராயமாக நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 350 ரூபா. டெய்லி 350 ரூபா நீங்கள் தங்கத்துன்னு எடுத்து வச்சிருங்க. அது நீங்கள் எவ்வளோனா சம்பாதிங்க, 1 லட்சம் சம்பாதிங்க, 50,000 சம்பாதிங்க, 10,000 சம்பாதிங்க, அதுலேருந்து ஒரு 350 ரூபா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்காக டெய்லி போய் ஆப் வந்து 350 ரூபா ஆரோகோல்ட் ஆப் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 350 ரூபா எடுத்து கோல்டாக சேவ் பண்ணிச்சிடும். அப்போ இருக்க லைவ் ப்ரைஸில் நீங்கள் மறந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாடு போயிருந்தாலும் சரி, உங்கள் ஃபோனில் நெட்டே இல்லைனாலும் சரி, உங்களுக்காக சேவ் பண்ணிச்சிடும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும் கேட்டிங்க, எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். எப்படி நம்ம வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்கிறோம், பல் விளக்குறோம், சாப்பிட்றோங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு டே ஆஃப் ஒரு டிசிப்ளினாக நான் மாற்ற சொல்கிறேன். ஆக்சுவலி ஓகே, டெய்லி எஸ்ஐபி மாதிரி சொல்கிறேன். டெய்லி எஸ்ஐபி மாதிரி சொல்கிறேன் சார். டெய்லி எஸ்ஐபி கோல்டில் பண்ணுறதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தோட வேலை டெய்லி மாறுது. அப்போ தங்கத்தோட வேலை டெய்லி மாறும்போது நான் டெய்லி 350 ரூபாய்க்கு வாங்குறேன். என்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் போய் நியூஸ் படிக்கிறதுலாம் டைம் இல்லை சார், எனக்கு வந்து மார்க்கெட் கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க டைம் இல்லைன்னு நினச்சிங்க. சிம்பிள், 350 ரூபாய் கண்ணை மூடிட்டு வாங்க. 365 நாள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கோல்ட் ரேட் குறையிற அன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிராம் கிடைக்க போகுது 350 ரூபாய்க்கு. கரெக்ட். கோல்ட் ரேட் கூடுற அன்னைக்கு கம்மியாக கிராம் கிடைக்க போகுது. ரெண்டோட ஆவரேஜ் தானே கிடைக்க போகுது. ஆமாம், கரெக்ட். நேற்று கிராம் 10,000 ரூபா 1 கிராம் வாங்கிட்டேன், இன்னைக்கு கிராம் 9,000 ரூபா. ரெண்டோட ஆவரேஜ் 9,500. இவ்வளோதான். இந்த 9,500க்கு உங்களால் வாங்க முடியுமான்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. இப்போ இது என்ன மக்கள் நினைப்பாங்கன்னா, சார் 9,000 வரும்போதே நான் 2 கிராம் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அது முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது பாட்டம்னே யாராலுமே சொல்ல முடியாது. இதுதான் பாட்டம் சார், இப்போ போய் மொத்த கோல்டே வாங்கிருங்கன்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது, எங்களாலுமே சொல்ல முடியாது. வி கேன் ஆல் ஆவரேஜ் ஒன்லி. சரிங்களா? ஸோ நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, மாதம் 1 கிராம் நான் சொன்னேன்னா, நீங்கள் டெய்லி 350 வாங்க, உங்களுக்கு 1 கிராம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 1.01 இல்லை 1.02ன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்லி கிடைக்கும். ஆக்சுவலி நான் ஒரு 1 கிராமுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நீங்கள் டெய்லி 350 வாங்கும்போது உங்களுக்கு மில்லி கிராம் கூட கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்ச அன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிராம் கிடைக்கல. இது உங்களால் கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்னைக்கு குறையுது மட்டும் பார்த்து நீங்கள் குறையிற அன்னைக்கு மட்டும் வாங்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, புல் மார்க்கெட்டில் வரும்போது நீங்கள் வாங்கவே முடியாது. நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. ஐயோ, நேற்று 8,000 ரூபா பார்த்தனே, இன்னைக்கு 8,200 ஆயிடுச்சு, சரி நம்ம 8,000 வந்தால் திருப்பி வாங்கலாம்னு நினைப்பீங்க. 8,300 ஆயிடும், திருப்பி 8,400. அப்போ என்ன ஆகும்? சைக்காலஜிக்கல் நீங்கள் வந்து வாங்காமலே வச்சிருப்பீங்க. அதுக்கு நம்ம 8,200 வாங்கி வச்சிருந்தாலும் பரவாயில்லடா ஏறி. இந்த மாதிரி பீப்புளை நான் நிறைய பேர் டெய்லி மீட் பண்ணுவேன். நம்ம பேசுவோம், சொல்லுவாங்க சார் நீங்கள் ஆரோகோல்ட் 2022 இருந்து இதே ஆப்பில் நாங்கள் 5,700 rupees per கிராம் வச்சிருக்கோம். இதே ஆப்ல இப்போ நம்ம பேசும்போது 10,200 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி படம் 10,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதே ஆப்ல கஸ்டமர் வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு வாங்கின அதே கஸ்டமர் எனக்கு கால் பண்ணிலாம் பேசும்போது இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுவார், சார் அன்னைக்கு என்கிட்ட பணம் இருந்துச்சு சார், நான் தான் வந்து ரேட்டு குறைஞ்சா வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நிறைய வாங்கி போட்டிருப்பேன் சார் அப்படின்னு ஃபீல் பண்ண மக்கள் ரொம்ப ஜாஸ்தி. யாருக்குமே வந்து ஐயோ நான் நிறைய கோல்டு வச்சுன்னு ஃபீல் பண்ண மக்களே கிடையாது. ஐயோ நான் நிறைய வச்சில்லையே தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், எப்பயுமே ஷேர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும், அது கீழே வரட்டும் வாங்குறேன், கீழே வரட்டும். ஸோ நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் த பாட்டம். ஸோ அது ஃபார் ஷுர். எக்ஸாக்ட், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போது இன்னைக்கு எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு கஸ்டமர் நம்பர்ஸ்? ஸோ தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பேசும்போது, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓவராலாக சொல்கிறேன் 5 லட்சம் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேசும்போது. ஸோ அது 90% தமிழ்நாட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10% தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. கர்நாடகா, ஈவன் வேறு ஸ்டேட்லலாம் இருக்காங்க, குஜராத். அதெல்லாம் நம்ம போய் அங்கே சொல்லலை, இங்கே யூஸ் பண்ணி நல்லா இருக்குங்கிறவங்க அவங்களே வேர்ட் ஆஃப் மவுத்தில் அவங்களுக்கு சொன்னனால அவங்க அங்கேருந்தே வாங்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் செட்டில் ஆன சால் தமிழ் மக்களாக இருக்காங்க. எனக்குலாம் ஆச்சரியமாச்சு. ஒருத்தர் சிலிகுரின்னு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு இடம் இருக்குது, ஓகே, அசாமில். அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணுற தமிழில் பேசினார். எனக்கு ஆச்சரியமாச்சு, என்ன சார் அசாமில் இருந்துறீங்க, தமிழ் பேசுங்க சார். இங்கே வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் சார், எங்கள் ஃபேமிலி அங்கே மூவ் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தர் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணி வாங்கிட்டு நல்லா இருக்குது, நான் வாங்கியிருக்கேன், நீயும் வாங்கினு எனக்கு சொன்னார், நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சிலிகுரிக்கு டெலிவரி ஆச்சு. சூப்பர், நைஸ். எஸ். அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படி சார்? 24/7 எப்பயுமே? 24/7 இல்லை, அது சொல்லிடுறேன். மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் எங்களுடைய கால் சப்போர்ட்டே இருக்குது. டைரக்ட் பர்சன், நீங்கள் ரியல் பர்சன்ட்டை நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் எடுத்துக்க முடியும். அதையும் தாண்டி மித்த நேரத்துக்கு நீங்கள் இமெயில் சப்போர்ட் எடுத்துக்கலாம். support@auragold.in மெயில் போட்டால் கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் மட்டும், கால அவகாசம் மட்டும். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் நைட் டைமில் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது இந்த நான் சொன்ன மாதிரி மார்னிங் டைம்ஸில் கஸ்டமர்ஸ் அவைலபிளாக இருக்கிற டைமில் தான் பிஸ்னஸ் ஓடுங்கிறதுனால நைட் டைம் மிட் நைட்லலாம் வந்து ஏதாவது பெரிய இறக்கா வந்துச்சுன்னா அவங்க பகல் டைமில் வந்து நாங்கள் அவங்களை ஆன்சர் பண்ணிடுவோம். த்ரூ இமெயில் சப்போர்ட்லாம் இருக்குது. இல்லைனா கூட அவங்களை அந்த நம்பரையும் நான் சொல்கிறேன், கஸ்டமர் சப்போர்ட் நம்பரும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது எங்கள் இதில், அது நான் சொல்லிடுறேன். சரி, 9161791671 நம்பருக்குள்ளே 916 அந்த கோல்டோட ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதனால நாங்கள் நம்பர் அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக நாங்கள் பண்ணோம். ஐ கால் இட் த கோல்டன் நம்பர். சூப்பர் சார்.
ஓகே. அப்புறம் நீங்க இந்த காயின் சொல்லியிருந்தீங்க இல்லையா 1 கிராம்ல மேக்ஸிமம் என்ன சார் காயின்? மேக்ஸிமம் ஓகே. ஸோ இப்போதைக்கு ஆப்பில் டேரெக்டாக அவங்க 10 கிராம் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகே. மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அவங்க எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சில்வருக்கு அதே மாதிரி 100 கிராம்ஸ் இருக்கு. இப்போ இது சில்வர், இது 99.9% பியூரிட்டி. கோல்டுமே 99.9% பியூரிட்டி. நம்ம வந்து இந்த ஆபரண தங்கத்தை பற்றி பேசலை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கு நாங்கள் 99.9% பியூர் கோல்டு அண்ட் பியூர் சில்வர் தான் நம்ம பண்ணுறோம். சில்வரில் வந்து மினிமம் ஸ்டார்டிங்கே 50 கிராம்ஸ். ஓகே. அப்புறம் 100, அப்புறம் 250, 500, 1 kg இப்படி போகும் சில்வரு. கோல்டில் வந்து நான் சொன்ன 1 கிராம், 2 கிராம், 4 கிராம், 5 கிராம், 8 கிராம், 10 கிராம் வரைக்கும் இப்போதைக்கு நம்ம அவைலபிளாக பண்ணியிருக்கோம். ஓகே. ஆனால் சில கஸ்டமர்ஸ் அங்கே மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வரவங்க இந்த 10 கிராம் வரதே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வந்துடும். தேர் ஆர் சம் கஸ்டமர்ஸ் வில் சேவ் 20 கிராம்ஸ். அவங்க ரெண்டு 10 கிராம் வாங்கிக்குவாங்க. ஓகே. இப்படி போய்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு பெக்குலியர் கேசஸில் சில கஸ்டமர்ஸ் ரொம்ப நான் சொல்கிறது சொஃபிஸ்டிகேட்டட் கஸ்டமர்ஸ் 100 கிராம் வேணும்னாலும் எங்களால் 100 கிராம் பார் கொடுக்க முடியும். 100 கிராம் பாரும் கொடுத்துருவோம். ஆப்பில் இப்போதைக்கு டேரெக்டாக போடலை, ஏன்னா 100 கிராம் பாருங்கிறது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். அவங்களால சிங்கிள் டிரான்சாக்ஷன் அது வாங்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா யூபிஐயோட லிமிட் ஒரு நாளைக்கு 1 லட்சம். புரியுதுங்களா? ஸோ யூபிஐயில் போயிட்டு டேரெக்டாக 10 லட்ச ரூபா இதை வாங்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு சில நெட் பேங்கிங் மெத்தட்ஸ் வச்சுருக்கோம். அது மூலயமா அவங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வாங்கிக்கலாம். தாராளமாக வாங்க முடியும். வாங்குறவங்க இருக்காங்க. அதனால லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. மினிமம் தாங்க லிமிட். மினிமம்ங்கிறது 1 கிராம் கோல்டு. சில்வருக்கு மட்டும் 50 கிராம்ஸ் வச்சுருக்கோம். நிறைய பேர் கேட்காங்க, ஏன் சில்வருக்கு மட்டும் 50 கிராம்ஸ் மினிமம்? யோசிச்சு பாருங்க, அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 5000 6,000 ரூபா தான் வரும். அது ஆக்சுவலி அதோட விலை. ஸோ 10 கிராம் 20 கிராம் எங்களால் வெளியில் போட முடியும்னா முடியும். ஆனால் அதை உங்களுக்கு டெலிவரி போட்டு எடுக்கிறதுல இட் நாட் மேக் ஃபினான்ஷியல் சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிராமோட விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கே ஒரு 200 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்னு பண்ணும்போது அந்த 1000 ரூபா பொருளுக்கு 200 செலவு பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய ஸ்டாண்டர்ட். 6000 ரூபா பொருளுக்கு நீங்கள் 200 போடுறது ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா மேபி நாங்கள் ஃபியூச்சரில் வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. சில்வரோட மேக்ஸிமம் என்ன சார் சொன்னீங்க? 1 kg வரைக்கும். 1 kg வரையும். ஓகே. நான் பார்த்த வரையும் மார்க்கெட்லேருந்து சொல்கிறேன், கோல்டு அப்ரிஷியேட்டோட சில்வர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருந்தது ரீசெண்ட் டேஸு. ஸோ அது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? லைக் ஃபியூச்சரில் கோல்டோட சில்வர் தான் பெட்டராக பண்ணுமா, இல்லை அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் சொன்னீங்களா, அதுவும் சில்வர் படி இதே மாதிரி தான் ஃபாலோ ஆகுமா? உங்களோட இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? இதை ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து 42%, சில்வரோட ரிட்டர்ன் 52%. எப்பவுமே கோல்டோட சில்வர் வந்து சம் பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கூட கொடுக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி அதோட மார்க்கெட் கேப் வந்து கோல்டோட கம்மி அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த மெட்டலும் கம்மி. ஸோ நிறைய நீங்கள் அக்குமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும்போது அது வந்து டக்குன்னு ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் 100 ரூபா இருக்கும், திடீர்னு 120 போகும், 90 வரும். கரெக்ட். ஆனால் கோல்டு அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகாது. கோல்டு வந்து ரொம்ப ஸ்டேபிளான மெட்டல். அப்படியே அது வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கும். அதுக்கும் லிமிட்லாம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு இந்த லெவலுக்கு மேலே தங்கம் போகாதுன்னா எவ்வளோ சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா, அதுக்கு லிமிட்டே கிடையாது. கரெக்ட். லிமிட்லெஸ். 25 வருஷம் கழிச்சு நீங்கள் தங்கத்தோட விலை எடுத்தீங்கன்னா 1 கிராம் 1 லட்சம் இருக்கும். 1 கிராம் 1 லட்சம் இருக்கும். நான் கால்குலேஷன் போட்டு பார்த்தா எனக்கு வருது. ஓகேங்களா? டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். 1 லட்ச ரூபா 1 கிராம் இருந்தால் எப்படி சார் மக்கள் வாங்குவாங்க? நீங்கள் மக்கள் கேட்டாங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அது மக்கள் வாங்குறாங்களோ வாங்கலையோ அது அந்த ரேட் போகும். அது ஏன்னா இட்ஸ் டைட் டு த இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷன் ரேட் 0 ஆகாது. ஓகே. பொருளோட விலை ஏறிட்டே தான் இருக்க போது. பணம் அச்சடிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் டைட் டு த அமௌண்ட் ஆஃப் மணி யூ பிரிண்ட். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட லிங்க் இருக்குது. பேங்க்கில் எவ்வளோ வட்டி விகிதங்கள் தராங்கிறத பொறுத்தும் இன்ஃப்ளேஷன் இருக்குது. எவ்வளோ நோட் அச்சடிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. நான் சொன்னேன் அப்போதே, அவங்க வேணுங்கிற நோட்டை அச்சடிச்சுக்கிறாங்கன்னு. இப்படி இவங்க இஷ்டத்துக்கு அச்சடிச்சாங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு ஏறி போயிருக்கும். அதன் விளைவு தான் இப்போ இப்படி இருக்குது. ஏன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு 1974க்கு முன்னாடி. ஓகே. உங்ககிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அவ்வளோதான் நோட்டு அச்சடிக்கலாம். அந்த காலகட்டங்களில் உங்களால் ஒரு வீடு வாங்குறதுக்கு 3 வருஷம் நீங்கள் வேலைக்கு போனால் போதும், உங்களோட வீடு வாங்கிட முடியும். எல்லாராலையுமே கார் வாங்க முடியும், எல்லாராலையுமே காலேஜ் போய் படிக்க முடியும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு காலேஜ் போய் படிக்கணும்னா லோன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட். இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கேன்சர் மாதிரி எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க, அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. எல்லாரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, நிறைய வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இல்லை நிறைய சம்பளம் கொடுக்குற இடத்துல போய் நான் வேலை பார்க்கணும். இவ்வளோதான் அவங்களோட எண்ணமாக இருக்கே தவிர மணி எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியல. தேர் ட்ரேடிங் டைம் ஃபார் மணியை தவிர வேல்யூ ஃபார் மணி யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு வந்து மணி எப்படி வேலை செய்யணுங்கிறத தான் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து என்னுடைய ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு திருப்பி சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஃபண்டமெண்டல் மாறவே மாறாது. கரெக்டுங்களா? அதாவது ஒரு பவுன்னா 8 கிராம்னா அது அமெரிக்கா போனாலும் ஒரு பவுன் 8 கிராம் தான். அதுக்காக நான் அங்கே போய் நான் மாற்றி பேசவும் முடியாது. ஒரு பவுன்னா 10 கிராம்னு பேசணும். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற கோர் கான்செப்ட், கோர் ஃபண்டமெண்டல்ஸ் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை தான் மக்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன செய்கிறேனோ அதை தான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திருப்பி இவர் சொன்னது கரெக்டாக சொல்லணும்னா இதுதான் அதாவது யூ டோன்ட் ஹேவ் டு டூ
டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல். யூ ஹேவ் டு டூ ஒன் திங்ஸ் பர்ஃபெக்ட்லி. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக பண்ணணும். இம்பர்ஃபெக்டாக நான் 100 விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து வராங்க. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம் வருது. அதனால தான் நான் வந்து 365 நாள் தங்கம் வாங்கணும்னு சொன்னதோட அர்த்தம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. உன்னால கன்சிஸ்டன்ட்டியாக 365 நாள் நீங்கள் வந்து உங்களோட லைஃபுக்காக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஆப்வியஸ்லி ரைட். கம்பெனிக்கு அது ஒரு சின் மார்ஜின். ஆப்வியஸ்லி டு ரன் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி யூ நீட் a small margin. So that margin is there. That margin I'm not taking the customers. That's secondary. But அப்படி இருக்கும்பொழுது வேல்யூ. ஸோ ஐ எம் ட்ரைங் டு ப்ரொவைட் வேல்யூனா கஸ்டமருக்கு நியாயமான விலையில் தங்கத்தை கொண்டு போய் நான் சேர்க்குறது என்னோட வேல்யூ. இதோட பை ப்ராடக்டாக எங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. சூப்பர் சார். ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரெவென்யூ ப்ராஃபிட்லாம் எந்த அளவுக்கு சார் க்ரோத் இருக்குது? அது சர்டன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து திருப்பி அதே வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய என்ன சொல்கிறது அதை வந்து அப்படியே டபுள் பண்ணி வந்துகிட்டே காம்பவுண்ட். ஸோ அந்த காம்பவுண்டிங் வந்து உங்களோட இதிலே நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லை ஃபியூச்சராக வேறு ஏதாவது அடிஷ்னலாக மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி? குட் கொஸ்டின். ஐ ஆன்சர் திஸ். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ரெவன்யூ இப்போ நான் இவ்வளோ நேரம் எப்படி வந்து இந்தியன் ருபீஸாக மட்டும் இல்லை டாலரோ எந்த கரன்சியாக இருந்தாலுமே அதெல்லாம் மேன்மேன் மணி எவ்வளோ வேணாலும் அவங்க ஆர்டிஃபிஷியலாக பிரிண்டரில் பிரிண்ட் அடித்து எடுத்துடலாம். கரெக்ட். நம்ம தான் அதை சம்பாதிக்கிற கஷ்டப்படணும். அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அப்போ நான் கம்பெனியோட ப்ராஃபிட்ஸுமே நான் வந்து இன்வென்ட்ரியாகவும் இந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வரை தான் நான் பார்க் பண்ணுறோம். நாங்கள் ஏன்னா எனக்கும் அது காம்பவுண்ட் ஆகும். நான் இதை பணமாகவே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். நான் மக்களே பணத்தை அப்படி பண்ணாதீங்கன்ற நான் அப்படி பண்ண மாட்டேன். கரெக்டாக. ஸோ ஐ ட்ரை டு மேனேஜ் மேக்ஸிமம் கம்பெனியோட ப்ராஃபிட்காக ஃபார் த சேக் ஆஃப் த கம்பெனி ஐ ட்ரை டு மெயின்டைன் தட் it's maintained as gold and silver itself because if company is a person, that's what the person has to do. நான் சொல்றதை தான் நாங்கள் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் வந்து பூஸ்ட் ஆட்ல வந்துட்டு பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி சொல்லிட்டு குடிக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர் டெய்லி அதான் குடிச்சிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? கிடையாது. அவர் ஆடு வந்து செஞ்சது கரெக்ட். அவர் சொல்றது ஒன்று ஆனால் செய்யறது ஒன்று. அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் வந்து பூஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆனால் இப்போ என் கேஸில் அப்படி கிடையாது. நான் வந்து கோல்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் என்ன இப்போ மக்களுக்கு சொல்றேன்னா அதே தான் நான் கம்பெனியாக இருந்தாலும் செய்வேன். இண்டிவிஜுவல் பர்சனலாகவும் அதை தான் நான் செய்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது கிடையாது. ஆக்சுவலி இது என்னோட பர்சனல் டேக். இட் கேன் கோ அகேன்ஸ்ட் சம்மன் எல்ஸ். பட் அது ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ். எனக்கு வந்து நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து காம்பவுண்ட் ஆகி க்ரோ ஆகிட்டே இருக்கணும். அட்ட மன நிம்மதியோட நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 100 ரூபா போட்டு அது 1 லட்சமாக மாறுறோமே ஏதோ ஒன்று இருக்குன்னா கூட எனக்கு வேண்டாம். எனக்கு 100 ரூபா போட்டு அது 110 ஆனால் ஐ மீன் 110 115 ஆனால் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்ல மக்கள் போடுறதே பீஸ் ஆஃப் மைண்ட். நான் என்ன சொல்றேன், கோல்டில் போடுறதே ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுற மாதிரி தான். ப்ரொவைடட் அவங்களுக்கு வந்து அது பெஸ்ட் பார்ட் என்னன்னா அதோட அதிக ரிட்டர்ன்ஸ். கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸே இப்போ நான் இப்போ உள்ள ட்ரெண்ட் வச்சு சொல்றேன், ஆவரேஜே 15-16% இருக்கு. பேங்க்ல போட்டால் 7% தான் தராங்க. ஆமாம், இது கோல்டை நீங்கள் வாங்கி சும்மா வச்சது தான். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு அது அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது. வேணுங்கிறப்ப வித்துக்க போறீங்க. யாராவது கோல்டு விற்கிறேன்னு சொல்லுவோம் வாங்க மாட்டேங்கிற உங்களுக்கு லிக்விடிட்டி பிரச்சனையே கிடையாது. லிக்விடிட்டினா நீங்கள் இப்போ லேண்டை வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு 10 சென்ட் வாங்கி வச்சிருக்கீங்க, நைட்டோட நைட்டு உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. அந்த லேண்டோட டாக்குமெண்ட்டை போய் கொடுங்க, எவனுமே தரமாட்டான் பணம். டாக்குமெண்ட் கொடுத்து சார் பணம் கொடுங்கன்னா தரமாட்டான். சரி உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10,000 கடன் கேளுங்க, மேபி உங்களை நம்பி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு கொடுத்துருவாரு. 1 லட்ச ரூபா கேளுங்க, இல்லை என்கிட்ட இல்லைம்பாங்க. தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா கேளுங்க, 10 லட்ச ரூபா கட்ட கூட தருவாங்க. ஏன்னா அதுதான் தங்கத்து மேலே இருக்கிற நம்பிக்கை. ஆக்சுவலி ஏன்னா இட்ஸ் வேல்யூபிள். நமக்கு ஒரு கொலாட்ரல் இருக்கு. தங்கம் இஸ் கொலாட்ரல் ஃபார் மிடில் கிளாஸ் பர்சன். இப்போ எவ்ரி ஒன் ஹூ ஸ்டார்டிங் நியூ, இப்போ தான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வரவங்களுக்கு அவங்களுக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் நான் சொன்ன மாதிரி காமனுங்க, எல்லாருக்குமே காமன், பொது. ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் ஒன்று தான், பணக்காரனுக்கு இன்ஃப்ளேஷனும் ஒன்று தான். என்ன பணக்காரனால அதை ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஒரு பொருளின் விலை 2 மடங்கு ஆனாலுமே 100 ரூபா பொருள் 200 ஆயிடுச்சா அவன் 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். அவனுக்கு கஷ்டமாக இருக்காது. ஆனால் பால் விலை 5 ரூபா ஏறிச்சுன்னா அது டெய்லி யூஸ் பண்ணுற அன்றாட பொருள் ஒரு காமன் மேனுக்கு அவன் மந்த்லி பட்ஜெட் இடிக்க ஆரம்பிச்சிடும். பால் விலை 5 ரூபா ஏறிச்சுன்னா அவன் ஒரு இதை வேற எங்கேயே கட் ஷார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. கண்டிப்பாக இன்னையிலேருந்து 5 வருஷம் கழிச்சு ஒரு கிராமோட விலை 20,000 ரூபா. ஓகேங்களா? இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் கோல்டு. கோல்டு வந்து எவ்ரி 4 to 4.5 years டபுள் ஆகும். கன்சர்வேட்டிவ் 5 years வச்சு கூட நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 20,000 ரூபா ஒரு கிராம். அன்னைக்கும் மாதம் 10,000 சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க? கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக அன்னைக்கும் ஒரு 10,000 வாங்கிட்டு இருப்பான். அவன் 15 நாள் சம்பளம் 1 கிராம் ஆஃப் கோல்டு. யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி ஆகிடும்னா தங்கங்கிறது என்னுடைய ரீச் அவுட்டே வெளியே போயிடுச்சுமே ஆகிடும். ஸோ தங்கத்தோட விலை ஏறுறதை யாராலையும் தடுத்து நிறுத்தலாம் முடியாது. ஐயோ இதுக்கு மேலே போனால் வாங்க முடியாதுலாம் கிடையாது. அது வந்து ட்ரை டு நான் சொன்ன மாதிரி எவ்ரி 4 years டபுள் ஆகிடும். அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க 1 லட்சம் வரைக்கும் எவ்வளோ, அப்படி தான் அந்த டேலி போடுறது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கச்சில் அது இன்னைக்கு வந்து சென்னையில் தனி வீடு வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எஸ், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளால் வாங்க முடியும்.
கரெக்டுங்களா? ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ், 0.1% ஆஃப் த பீப்புளால் சென்னையில் தனி வீடு வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க, டோட்டல் 8 கோடி மக்களில். அதே மாதிரி தங்கம் ஒரு பாயிண்ட்ல 1 கிராம் 1 லட்சம் ஆகும்போது ரொம்ப ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் அதை வாங்க முடியும்னு இருக்கும். மற்றவங்க எப்படி வாங்குவாங்க தெரியுமா? கேரட்ல கம்மி பண்ணி தான் வாங்கணும். அதாவது இந்த 24 கேரட் 22 கேரட்லாம் போய் 14 கேரட்டும் தாண்டி போய் 9 கேரட்ல வாங்குற சிச்சுவேஷன். இன்னொரு ஒரு 10 வருடங்கள் கழித்து 9 கேரட்ல கல்யாணம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. 9 கேரட்ல தங்கமே இருக்காது ஆக்சுவலி சொல்ல போனா, காப்பர் தான் இருக்கும். அது 75% காப்பர் தான் இருக்கும். கொஞ்சோண்டு ஏதோ அந்த ஃபார் த நேம் சேக் அதில் கொஞ்சம் கோல்டு இருக்கும். இது ட்ரெண்ட் மாறும். ஸோ அன்னைக்கு தங்கம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல இதாக இருக்கும். ஸோ அதில் அந்த மாற்ற கருத்து கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு, ஓகேங்களா, தமிழ்நாட்டில் அது யாருக்குன்னா அசீவ் பண்ணிக்கலாம், ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு 200 கிராம் ஆஃப் தங்கம் மினிமம் தேவைன்னு நான் சொல்கிறேன். இது கூட இல்லைன்னா நீங்கள் தயவு செய்து வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த 4 பேரில் 2 பேர் வேலைக்கு போறீங்களா, அந்த 2 பேருமே இல்லை 4 பேருமே தெரியாது, ஒரு ஃபேமிலி பொறுத்த மாதிரி. சில பேர் வீட்டில் 4 பேருமே வேலைக்கு போவாங்க. போனீங்கன்னா இந்த 200 கிராம் ஆஃப் தங்கத்தை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுங்க. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்னன்னா, குழந்தைங்க கிட்ட ஃபினான்ஸை டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ். அப்படி போயிடும். அப்பா அம்மா படுற கஷ்டம் குழந்தைங்களுக்கு தெரியாமலே இருக்கும். மேபி அவங்க கடனில் இருக்கலாம், இவன் வந்து வேற ஏதாவது ஒன்று கேட்டு, எனக்கு இந்த பைக் வேணும், 2 லட்ச ரூபா பைக் வேணும், கேடிஎம் வேணும்னு கேட்பான். இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கறது உண்டு. ஸோ இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதை டிஸ்கஸ் பண்ணலை. இப்போ நம்ம வீட்டில் உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு இந்த பைக் 2 லட்ச ரூபா பைக் வேண்டாம், நீ ஒரு 50,000 60,000 பைக் வாங்கிக்கோன்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. கடன் போட்டு 2 லட்ச ரூபா வாங்கி கொடுத்து இன்னும் நம்ம இந்த இப்போ நம்ம இந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபினான்ஷியல் டெசிஷனால தான் இந்த இடத்துல இருக்கோங்க. தான் உண்மை. கண்டிப்பாக நம்ம ஃபினான்ஷியல் டெசிஷன் ஸ்மார்ட்டாக முன்னாடியே எடுத்துருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நிலைமையில் இருந்திருக்கும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எடுக்கிற டெசிஷன் நாளைக்கு உங்களை அஃபெக்ட் பண்ண போகுது. அப்போ இன்னைக்கு எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ பீப்புள் ஆர், சின்ன ஒரு கோட்டோட சொல்கிறேன், பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் த மணி தட் தே டோன்ட் ஹேவ் டு இம்ப்ரெஸ் த பீப்புள் தே டோன்ட் லைக். இதுதான் உண்மை. எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு நான் சூப்பராக இருக்கேன்னு காட்டுறதுக்காக கடன் வாங்கி ஐஃபோன் வாங்குறது, கடன் வாங்கி கார் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது அந்த என்ன சொல்லுவாங்க லயபிலிட்டிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, லயபிலிட்டிஸ். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த அசெட்னா என்னன்னா, உங்கள் பாக்கெட்டில் இதெல்லாம் பணம் போடுதோ அது பேர் அசெட். அதை நீங்கள் பெருக்கிக்கிட்டே இருக்கணும். அது பேசிவாக இருந்தாலும் சரி, ஆக்டிவாக இருந்தாலும் சந்தோஷம். எவ்வளோ கால் நீங்கள் பேசிவ் இன்கம் பில்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் பாக்கெட்டில் பணம் போட்டுகிட்டே இருக்க போது அது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக செக்யூர்டாக ஒரு பணம் வரப்போகுது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லைபிலிட்டியில் பணம் போட்டுட்டு லைபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. சம்பாதிச்சு இங்கே சம்பாதிப்பா அங்கே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் யுவர் பக்கெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா ஒரு பானையில் ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே லீக் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அது எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினா அது வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணி ஊற்ற வேண்டியது வேலை இல்லை, அந்த ஓட்டை அடைக்கணும். அடைச்சு முடிச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் ஊற்றினாலும் அது நிற்கும். ஓகே, நீங்கள் இந்த அசெட் அண்ட் லைபிலிட்டி சொல்கிறப்போ எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு, மெயினாக கேட்கணும். ஏன்னா இது இன்ஃபேக்ட் என்னுடைய பர்சனல் இது. இப்போது பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வி ஆர் பிளானிங் டு பை சம் கோல்டு. ஆனால் அது லேடிஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, யூசேஜ் ஆகிறப்போ அது டேமேஜ் ஆகிறப்போ அதுக்கு திருப்பி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காயினில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் காயின் வாங்குறேன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் வாங்குறாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பேங்க்கில் போய் ஜுவல் வச்சு வாங்குறோம். காயினுக்கும் நான் கேட்ட வரைக்கும் அது டாலர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட நான் சேமித்து இதை கொண்டு போய் நான் அங்கே நீங்கள் சொல்கிற அதே செய்கூலி சேதாரத்தை போய் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஏன் மெயினாக உங்களை கேட்டேன்னா, உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வச்சு நீங்கள் இந்த ஜுவல்லரி மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா வச்சு ஏன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ ஈவன் ஐ வில் அப்ரோச் யூ ராதர் தென் கோயிங் ஃபார் ஜுவல்லரி. நீங்க கேட்டனால நான் சொல்றேன், கஸ்டமர்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து சார் காயினா வாங்கி நான் மறுபடியும் ஒரு நகை கடையில் கொண்டு போய் பண்றதுக்கு உங்ககிட்ட வாங்குற தங்கம் நல்லாவும் இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து எதை சொல்லல, கவர்மெண்ட் இருந்து வாங்குற இம்போர்ட்டட் கோல்டு தான் நம்ம வாங்கி யூஸ் பண்றோம். ஸோ குவாலிட்டிலாம் டாப் நாச். அப்படி இருக்கும்போது நீங்களே எனக்கு நகை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் ரெக்வஸ்ட் வருது. ஓகே, லாங் ரன்ல அந்த பிளான் இருக்கு. நான் சொல்லிடுறேன், கண்டிப்பான முறையில் எந்த நியாயமான விலையில அவங்களுக்கு கொடுக்க முடியும் நாங்கள் கொடுக்குறது எங்களோட பிளான். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் இனிமேல் போக தேவையில்ல. ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த லோன் மேட்டரில் சொல்ல வரேன், கவர்மெண்ட் புது ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் 24 கேரட் காயின் பாருக்குமே லோன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது புது ரெகுலேஷன். எதுக்காக கேட்டிங்கன்னா அதுவுமே கோல்டு தானே, அதை வாங்கி வச்சுட்டு அப்புறம் அந்த லூப் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, அதுவும் கோல்டு தான், அதையுமே நீங்கள் கொலாட்ரல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
அது அது பாரா இருக்குங்கிறனால அதுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிற ஸ்டாண்டே வந்து ஒரு ஸ்டூபிடான ஸ்டாண்ட் ஆக்சுவலி. ஆமா. அதனால அதை ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல அதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கோல்டு லோன் முன்னாடி வந்து நீங்க சொல்லுங்க இந்த லூப் வச்சு அது 22 மாத்திரம் இல்லை காயின் மேல வந்து இது ஆபரணமா காட்டுறதுக்கான ஒரு ஒர்க் அரவுண்ட் அது ஆக்சுவலி. சரிங்களா? ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ல போய் கோல்டு லோன் வைக்கிறது வந்து சஜஸ்டட். அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு ஆத்திர அவசர நேரங்கள்ல நீங்க அந்த வச்சுக்கலாம், விற்க வேண்டாம். தங்கத்தை விற்காம நீங்க அதை வச்சு லோன் எடுத்து உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு சின்ன வட்டியாக தான் இருக்கும், சின்ன வட்டி கட்ட முடியும், கட்டி முடிச்சுட்டு திருப்பி அதை மீட்டுடலாம் நீங்க. நான் வந்து வென் டு செல் கோல்டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆக்சுவலி. ஓகே. வென் டு செல் கோல்டு எப்போ வாங்குறதுங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன் 360 தான் வாங்குங்க. விற்கிறத பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஹெல்த்து இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு வச்சுக்கோங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அது நெகட்டிவ் சைடில் தான். பாசிட்டிவ் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், எனக்கு பணம் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னா அப்போவும் கூட நான் அதை வச்சு கோல்டு லோன் எடுக்க சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு அப்பவும் பணம் பத்தலை, இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்னா அப்போ வேணால் நீங்கள் விற்று அந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல காரியத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தாராளமாக பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ண ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணுறதுக்காக தங்கத்தை விற்பாங்க. ஓகே. இது வந்து தவறான செயல் ஆக்சுவலி என்ன பொறுத்தவரை. ப்ராஃபிட் எப்படின்னா நான் கிராம் 7,000 வாங்கினேன் சார், இப்போ கிராம் 10,000 விற்றா 3,000 லாபம் இல்லை, கரெக்டு. நாளைக்கு அது 11,000 போயிடுச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், தேவை இருந்து நீ அதை 10,000 விற்றீங்கன்னா தப்பு இல்லை. இது ஓவரால் கஸ்டமர் ஒருத்தர் பண்ணது. ஓகே. அவர் அந்த கோல்டை விற்று ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே ட்ரீட் வச்சார். ஓகே. 20,000 ரூபாய்க்கு கோல்டு விற்கிறாரு. சரி. கிராம் நேரம் 6,000 ரூபா, கிட்டத்தட்ட 3 கிராமுக்கு மேலே. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு அதோட வேலை 30,000 ரூபாய்க்கு மேலே ஆக்சுவலி 35,000 ரூபாய்க்கு வாங்கலான்னு போனாலும் அவருக்கு மனசு வர மாட்டேங்குது. ஐயோ எக்ஸாக்ட்லி கிராமுக்கு 500 ஏறிச்சா, ஐயோ இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 2,000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வருது. 20,000 ரூபாய்க்கு பண்ணது இப்போ 22,000 ரூபா கொடுத்தா அதே கிராம் கிடைக்கும். ஆமாம் கரெக்ட். அப்போ என்ன சொல்கிறார், சரி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கவான்றார். தெரியல, வாரம் நடக்குது, ஏறதான் வாய்ப்பு அதிகம், உங்கள் சாய்ஸ்ன்னு. திருப்பி அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, டெய்லி 100 200 ஏறிட்டே போகுது அந்த வாரனால. ஆமாம். அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியே இல்லாமல் வாங்கும்போது கிராம் 7,000 ரூபாய்க்கு அதை சம்திங் திருப்பி வாங்குறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா பணம் போட்டு திருப்பி அதை வாங்குற. அப்போ சொன்னார், என் லைஃப்பில் நான் பண்ண ஒரு எக்ஸ்பென்சிவான மிஸ்டேக்ஸ் இருக்குது, இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தங்கத்தை தயவுசெய்து விற்காதீங்க. தங்கத்தை ஃபஸ்ட்டு விற்கவே கூடாது. விற்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அது வந்து சொல்லலை உயிர் போகிற விஷயமோ இல்லை ஹெல்த் ரீசனோ இப்படி இருந்தால் மட்டும் விற்றால் உங்கள் மனசு அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கும். ஃபியூச்சரில் கிராம் நான் சொன்ன 1 லட்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த தங்கத்தை அன்றைக்கி விற்றனால தான் என்னால் இன்றைக்கி உயிரோடு இருக்க முடியுது, உயிர் பெருசா பணம் பெருசா உயிர் தான் பெருசு அப்படின்னு நான் சொல்லுவார். அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். சார் நான் கிராம் இன்னைக்கு வந்து இது 1 லட்சம் போயிடுச்சு, 3 லட்ச ரூபா ஒர்த் ஆஃப் கோல்டு தான் இன்னைக்கு விற்று நான் ட்ரீட் வச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மனசே ஒத்துக்காது இல்லை, 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ள கோல்டு வச்சிருந்தியா, அது விற்று ட்ரீட் வச்சியாங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நான் வந்து கோல்டை விற்கிறத சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் விற்கணுங்கிறது வாங்குறதும் அவரவர தனிப்பட்ட விஷயம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குட் ப்ராக்டிஸ். இதில் இங்கே இந்த டிஸ்கஷனில் எங்கே தெரியுமா நமக்கு அடி ஆகும்? as a men I am saying I want to save it or invest. லேடிஸ் வந்து ஜுவல் சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எமர்ஜென்சியாக வரப்போ நான் அந்த ஜுவல்லை வச்சு நான் காசு வாங்க முடியும், நீ வச்சிருந்தேன்னா அது எப்படி? எங்கள் ஆப்பில் செல் பண்ணிக்க முடியும். எங்கள் ஆப்பில் வந்து செல் பண்ணிக்கிற ஆப்ஷன் தமிழ்நாட்டில் எங்கள் ஆப்பில் தான் இருக்குது, உள்ளக்கில் இருக்குது. இல்லை நீங்கள் பை அண்ட் செல் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் இந்த மார்க்கெட் பற்றி ஏதாவது பண்ண முடியுமா? ஐடியா வச்சிருக்கீங்க? அதுக்கு எங்கள் பிளான் இருக்குது. என்ன நான் சொல்லிடுறேன், NBFC லைசன்ஸ் வாங்கணும். ஓகே. கவர்மெண்ட் இருந்து அந்த லைசன்ஸ் இப்போ நாங்கள் டெக்னிக்கலி இப்போ வச்சில்ல. ஓகே. அந்த லைசன்ஸ் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணணும். சரி. அந்த லைசன்ஸ் தான் நாங்கள் லோன் கொடுக்கலாமா? நீங்கள் சொல்ல மாதிரி லோன் கொடுக்கலாம். பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்ற மாதிரி எனக்கு விற்கிற ஏன் நான் சொல்கிறேன், விற்க வேண்டாம், ஆப்லேயே லோன் எடுத்துக்கலாம். என்னுடைய அல்டிமேட் டைம் வந்து கம்மியான பர்சன்டேஜில் கொடுக்கணும் என்னோட ஆசை. வெளியில போய் நீங்கள் மணப்புறம் முத்தூட்லாம் எடுத்தீங்கன்னா 16% 18% சார்ஜ் பண்ணி போட்டு வச்சு செஞ்சிருவாங்க அவங்க. மட்டும் போனால் 8% 9% உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பேங்க்ல வைக்கிறப்பே 4-5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருப்போ சில நேரம் என்ன இருந்தால் அவங்க என்னால் முடியல வித்து நான் அப்படி போயிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கறதுல NBFC லைசன்ஸ் வேணும். NBFC லைசன்ஸ் இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தா அவனும் 14% எனக்கு வேணுன்றான். அதனால என்னால் இப்போ இமீடியட்டாக அதை கொண்டு வரேன். ஏன்னா என்னுடைய அல்டிமேட் எய்ம் வந்து மக்களுக்கு கரெக்டான வேலையில் வந்து லோன் கிடைச்சா பிரச்சனை இல்லை. நான் அதிக வட்டியில் கொடுக்குறது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால நான் பண்ணவே இல்லை. பண்ணணும்னு நினச்சா 1 வருஷம் முன்னாடி நான் பண்ணிடுவேன். ஒரு அப்ரோச் பண்ணாரேன், நான் NBFC லைசன்ஸ் இருக்கேன், சவுகார்பேட்டில் இருக்க NBFC லைசன்ஸ் அவன் பிஸ்னஸே தான். ஒருத்தர வட்டி கொடுக்குறதா அவங்க பிஸ்னஸே. அது லீகலாக கவர்மெண்ட்டில் NBFC லைசன்ஸ் வாங்கி பண்ணுறாங்க. அவர் சொல்கிறார் பண்ணுங்க 16% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுங்கன்றார். சார் 16% நான் கொடுத்தேன்னா கஸ்டமரால் திருப்ப முடியாது சார் அப்படின்னு. பரவாயில்ல, திருப்பட்டும், திருப்பாத லாபம் தான்ன்றான். எனக்கு அது வேணாம் சார், அப்படி நான் பண்ண விரும்பலை, நான் இப்போதைக்கு அதை பண்ண வேண்டாம், நான் பின்னாடி பார்த்துக்கலாம். NBFC லைசன்ஸ் ஆனால் இன்றைக்கி NBFC லைசன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 5 கோடி ரூபா போடும். 5 கோடி ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் NBFC லைசன்ஸ் கிடைக்கும்.
அந்த இதுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். சரி, ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து NPCs நம்ம வச்சுருந்தோம்னா நான் ஒரு 2% கூட வட்டி கொடுக்கலாம். புரியுது, பிரச்சனையே கிடையாது, யாரும் கேட்க முடியாது. அது நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா மார்க்கெட்டையும் நீங்களே கவர் பண்ணிடுவீங்க. பெரிய சேலஞ்சே வரும். கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு ப்ரெஷர் போடாது, அது விஷயம். பட் அகைன் ஐ மேக் ஷூர் தட் அதுக்குள்ளே நம்ம வந்து யார் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு இது பண்ணாத அளவுக்கு நம்ம ஆயிக்கணும். அது ஏன்னா இதில் வந்து மெயின் இதில் ஒன்று சொல்லிட்டேன். ரெண்டாவது அதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, 3 வருஷம் கழிச்சு அந்த நகையை இப்போ எடுத்தாங்கன்னா நகை மாதிரியே இருக்காது. திருப்பி அதுக்கும் நீங்கள் திருப்பி ஸ்பெண்ட் பண்ணி அதை அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க, பாலிஷிங் பண்ண. ஸோ இதெல்லாம் பெரிய தலைவலி. அப்படின்றப்போ as a men I don't want to spend there. என்னோடது போய் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் I don't want to spend in jewelry. காயின்ஸ் I will prefer. பட் ஆனால் அந்த காயின்ஸ் வந்து நான் எப்போ எனக்கு எமர்ஜென்சிக்கு நான் எப்படி யூஸ் பண்ண முடியும். நான் இன்ஃபேக்ட் இன்னொரு கொஸ்டின் அவங்க கேள்வி நினைச்சேன், மறந்துட்டேன். பார்த்தேன். இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் எனக்கு வந்து வித்ட்ரால் பண்ணுற ஐடியாவே இல்லை. நான் உங்கள்கிட்ட வந்து டெபாசிட் பண்ணிட்டே வரேன், 1 லட்சம் 2 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எமர்ஜென்சி, நான் கேட்குறேன் செல் பண்ணால் உடனே எப்படி நீங்கள் சொல்கிறது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை இது கேட்குறேன். நான் செல் பண்ணி கேஷ் வாங்குறதா இல்லை நான் ரெடீம் பண்ணுறத பற்றி கேட்குறேன். இல்லை கோல்டாக ரெடீம் பண்ண கோல்டா வீட்டுக்கு வந்துடும். அது எவ்வளோ நேரம்? 48 மணி நேரத்துக்கு. ஓகே, irrespective of எந்த லொகேஷனாக இருந்தாலும் மெயின் அதை மாதிரி சொல்கிறேன். 48 மணி நேரங்கிறது நான் வந்து இந்த இது கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி மெயின்ஸ் ஊர்கள் தமிழ்நாடுக்குள்ளே 48 மணி நேரத்தில், பெங்களூர்னாலும் நான் 48 மணி நேரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அதை கேட்கலாம்னு நினைச்சேன். நான் ரெடீம் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ 48 மணி நேரம் இந்தியாவிலே நாங்கள் தான் ஃபாஸ்டஸ்ட். அதையும் நான் சொல்லிடுறேன், 48 நேரம் ஃபாஸ்டஸ்ட்டாக நீங்கள் எனக்கு கேட்டீங்கன்னா ஆமாம். இந்த கிப்டோலாம் போடுறது 10 நிமிஷம் வரதுல அது வேற. அதுக்கு நீங்கள் கூட 1000 ரூபா கொடுக்குறீங்க, அது நமக்கு தெரியாது. 10,000 தங்கத்து நான் 11,000 கொடுத்தா அவன் 10 நிமிஷத்துல தர்றான். என்னோட எய்ம் அது கிடையாது. 48 நேரத்தில் நாங்கள் தான் ஃபாஸ்டஸ்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, இவர் சொல்கிற இந்த குல்லக் ஆப்பில் ஆர்டர் பண்ணி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 16 நாள் ஆச்சு எங்களுக்கு பாருங்க. சென்னைக்கு எனக்கு 16 நாள் ஆகுதுன்னா, நான் கிராமத்தில் எங்கே உட்காந்துருந்தேன்னா இப்போ எனக்கு எத்தனை நாள் ஆகும் நான் யோசிச்சு பார்த்தேன். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாத்தையும் பிரித்து அனுப்புறதுக்கு டைம் ஆகும். அவன் உடனேலாம் நாளைக்கு எப்படிலாம் அனுப்ப மாட்டான். ஃபஸ்ட்டு அது அவனோட ப்ராசஸ். அது மும்பைலேருந்து வரணும், டைம் ஆகும். சரிங்களா, தங்கத்தை எமர்ஜென்சிக்கு பயன்படுத்துகிறவங்க வந்து டக்குன்னு பயன்படுத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் 15 நாள் 16 நாள் வெயிட் பண்ண முடியுமா? கரெக்டாக அது ஒன்று. வேறு என்னென்னா, அதை சொன்னாங்க இது வேறு என்ன இது வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி 48 மணி நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி கையில் வாங்கிட்டு. இந்த சில வில்லேஜ் லொக்கேஷன்லாம் இருக்கும் இல்லையா, நாங்கள் பண்ணிடுறோம். we are tied up with professional actually for that. So அவங்க நல்ல சர்வீஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு டெடிகேட்டட் டீம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அவர்களுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக அவங்க எங்களுக்கு இது மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. தே மேக் ஷூர் தட் அது வில்லேஜாக இருந்தாலுமே மேக்ஸிமம் 3 டேஸில் ரீச் ஆகிற மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் 3 டேஸ் தண்ணதே இல்லை, ஜென்ரலி ஆகாது. வேறு ஏதாவது அதர் ஸ்டேட் போகும்போது இப்போ மும்பைக்கு நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கோம், ஒரு 5 டேஸ் ஆகிருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் லொக்கேஷன். ரொம்ப ஃபாராக போக போக அதாவது மெயின் ஏரியாவாக இருந்தால் குயிக்காக ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சடனாக இப்போது உங்களோட இப்போ 600 ஒன்று இருக்குது, அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கோல்டு வாங்கியிருக்கேன், நிறைய வாங்கிட்டேன், சடனாக இப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மக்களோட கேரண்டி என்ன? அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு என்ன? சிம்பிள். நீங்கள் இப்போ இந்த இது வந்து நகை கடையில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்மே கிடையாது. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே கொடுக்குற தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கோல்ட் ஆஃப் சில்வர் லாக்கரில் உட்காந்துருக்கும். புரியுதுங்களா? அந்த வால்ட்டுக்கு எங்கள் கம்பெனி ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் கம்பெனிக்கும் கஸ்டடியனாக அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். இது 2 ஆக்சஸ் இருந்தால் தான் வால்ட்டுக்குள்ளேயும் எது உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் அவங்க ஆக்சஸ் மூலமாக தான் போக முடியும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற பணம் வந்து தங்கமாக வெளியாகவும் அங்கே போய் உட்காந்துருக்கிறதுனால, சப்போஸ் ஃபியூச்சர் ஹைப்போதெட்டிக்கலி Oracle இஸ் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுற கம்பெனி மூடணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது, யாரும் பண்ண மாட்டாங்க. யாராவது ப்ராஃபிட்டபிள் கம்பெனி மூடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஹைப்போதெட்டிக்கலி எனக்கு போர் அடிக்குதுங்க, நான் வந்து பண்ணி எனக்கு வந்து அப்படி நான் நினச்சி மூடனா கூட அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மாலாம் மூட முடியாது. ஏன்னு சொல்கிறேன், நாங்கள் we are registered in MCA, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர்டு. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. செகண்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டடியன் இருக்காங்கல்ல, அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனி உள்ளே வந்து அவங்கக்கிட்ட இந்த லெஜர் காப்பி இருக்கும். எங்ககிட்ட எந்தெந்த கஸ்டமர்ஸ்ட்டு எவ்வளோ கோல்டு இருக்குங்கிற லெஜரை வச்சு யார் யாருக்கு எவ்வளோ போய் சேரணுங்கிறத அவங்க பிரித்து அவங்க உள்ள வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சு கம்பெனி மிச்சம் ஏதாவது கோல்டு இருக்கும், இல்லை மிச்சம் கோல்டு வெள்ளி, அது கம்பெனியோட கோல்டு, அந்த கோல்டை மட்டும் வச்சு ஃபைனலாக கம்பெனிக்கு எவ்வளோ யாருக்கு எவ்வளோ கொடுக்கும் எல்லாம் கொடுத்து லயபிலிட்டி 0ன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் கம்பெனி போட முடியும். இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் கவர்மெண்ட்டோட நாம்ஸ். கவர்மெண்ட் இப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஆன்லைனில் ஆப் கம்பெனிங்கிறனா மூடிட்டு போயிடுவாங்கிற ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி நான் என்ன கேட்குறேன், ஆஃப்லைனில் மூடிட்டு போனவங்களே இல்லையா? ஆஃப்லைனில் மூடிட்டு போன சினாரியோஸ் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க ஆஃப்லைனில் மூடிட்டு போக மாட்டான், ஆன்லைனில் மூடிட்டு போயிடுவான்னு ஒரு பிம்பம் மக்கள் மனசில் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அப்படி கிடையாது. ஆன்லைன்னாலும் எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது, நீங்கள் வாங்குற எல்லா இன்வாய்ஸில் அது இருக்குது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, மூடிட்டு போகணும்னு நினச்ச ஒருத்தன் வந்து இவ்வளோ நேரம் வந்து பேசணும் அவசியமே ரைட்டுங்களா? ஏன்னா அது பின்னாடி இருக்கிறனால சொல்கிறேன். நான் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறேன்னா,
100 போட்டால் 101 சம்பாதிக்கிற மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். சரிங்களா? 100 போட்டு 80 வர பிஸ்னஸ் நான் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி அது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கிடையாது. கரெக்டுங்களா? நான் 100 போட்டு 200 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. 100 போட்டு 101 சம்பாதிக்கிறேன். இந்த கம்பெனி ஃபார் அவர் போகும். உங்களுக்கு நீங்கள் வாங்குற சொல்லல, நீங்கள் எவ்வளோ வாங்கிருக்கீங்க, அது 1 கிராமாக இருந்தாலும் சரி, 100 கிராமாக இருந்தாலும் சரி, 1000 கிராமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் வீடு தேடி கரெக்டாக வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. எனி டைம் இது ஓப்பன் கேரண்டி. சரி, நீங்கள் கேட்குறனால நான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டோட இதெல்லாம் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், பிஏஎஸ் லைசன்ஸ் இருக்குது, கஸ்டோடியன் இருக்காங்க, எல்லாமே சரி சார், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க யோசிக்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே லாக்கினே கிடையாது. இன்றைக்கி 1 கிராம் வாங்கி இன்றைக்கே வீட்டுக்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அங்கே உங்கள் கையில் தான் நீங்கள் சேஃபாக தானே இருக்குன்னு ஃபீல் ஆகுது. எங்கள் லாக்கரில் இருக்கிறது வந்து எங்கள் லாக்கரில் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க அடிஷனல் பெனிஃபிட் நான் எப்படின்னு சொல்கிறேன், எங்கள் லாக்கருக்கு 100% இன்சூரன்ஸ் இருக்குது. அப்படின்னா லாக்கரில் இருக்கிற ஃபுல் கோல்டு அண்ட் சில்வருக்கு இன்க்ளூடிங் கஸ்டமர் கோல்டு அண்ட் இன்க்ளூடிங் கம்பெனி கோல்டுக்கு சேர்த்து ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்படின்னா இன்கேஸ் ஒரு சும்மா ஒரு சினாரியோ சொல்கிறேன், ஒரு சுனாமி, எர்த்குவேக், ஃபயர், தெஃப்ட் என்ன நடந்தாலும் அதுக்கு 100% இன்சூரன்ஸ் கிளைம் இருக்குது. அப்போது உங்களோட தங்கத்தை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுருக்கீங்க, ஒரு பேச்சுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது அசம்பாதம் நடந்துச்சுன்னா வீடை யாரும் இன்சூர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த தங்கம்லாம் உங்களுக்கு அது கேரண்டி கிடையாது. இங்கே இருந்துச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அது 48 மணி நேரத்தில் இருக்கும். ஓகே, இது ஒரு பெனிஃபிட். பட் அதுக்காக நீங்கள் எங்கிட்ட தான் வைக்கணும் நான் சொல்லவே இல்லை. புரியுது. இங்கே 0 லாக்கின் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் உங்களுக்கான அதுக்கான பாதுகாக்கணும் அவசியம் கிடையாது. அந்த ரிலாக்ஸேஷன் எனக்கு வேணும். நீங்கள் இல்லை இங்கே தான் வச்சிருக்கட்டும் சார் எனக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா கூட அது ஒரு ஸ்ட்ராங் ரூமில் 24/7 சர்வேலன்ஸோட சேஃபாக செக்யூர்டாக இருக்குது. அது வந்து மக்களுக்கு நாங்கள் கொடுக்குற கேரண்டி ஃபஸ்ட்டு. ஓகே. அண்ட் நான் சொன்ன மாதிரி 1:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் எவ்வளோ கோல்டு வாங்குறாலும் அவ்வளோ கோல்டு அங்கே தான் உள்ள உட்காந்துருக்கும். ஸோ எனி டைம் தே கேன் ரெடிம் இட், எனி டைம் தே கேன் செல் இட். அந்த அளவுக்கு தான் நான் இந்த கம்பெனியை பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் மினிமம் 1 கிராமா எவ்வளோ சொன்னீங்களே சார்? 1 கிராம். சரி, இப்போ நான் சில பேருக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது, 1 கிராம் ஆனே நான் ரெடீம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ரெடீம் பண்ணி ஒரு 10 கிராம் வந்து திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் 10 கிராம் மாற்றி கொடுப்பீங்களா? அப்படி மாற்ற முடியாது. 10 கிராம் நீங்கள் கொடுத்து ஒன்று நீங்கள் எங்கிட்ட விற்கணும்னு விற்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற எல்லா கார்ட்லேயும் பேக் சேல் லைஃப் டைம் பை பேக் கேரண்டின்னு எழுதிருக்கும். ஆமாம், இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் லைஃப் டைமில் எப்போனாலும் அந்த இதை எங்கிட்ட திருப்பி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேலை எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லி அதை நீங்கள் என்ன அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் 1 கிராம் வந்தாலும் காயின் எடுத்துக்கோங்க, இல்லை 4 கிராம் வந்தாலும் காயின் எடுத்துக்கோங்க. உங்களோட அதிகபட்ச எக்ஸ்போசர் எவ்வளோ இருக்க போது? 10,000 40,000 இருக்கும். இவ்வளோ தான் இருக்க போது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது. இதுவே நீங்கள் அந்த இன்னும் நாங்கள் 10 ஆப்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி எல்லாருமே சும்மா அதாவது ஒரு சாஃப்ட்வேர் யாரோ பண்ணியிருக்காங்க, அதை வச்சு எல்லாருமே நீங்கள் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொடுக்குற பணத்தை 11 மாதம் லாக்கின் பண்ணுவாங்க. நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து 11 மாதம் ஸ்கீம் ஆனாயிடும். அதுவாக உங்களை கேட்காமலே. ஆமாம், அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ காசை மட்டும் வாங்குறாங்க, எவ்வளோ வருது, என்ன கேல்குலேஷன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். அது ரொம்ப ஃபைனலாக நீங்கள் வந்து 12வது மாதத்துலவே நகையாக தான் எடுக்கணும்பாங்க. ஆமாம், நகையாக வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் உண்டுன்றாங்க. ஆமாம், அதுவும் அதை பார்த்தாச்சு. அதெல்லாம் ஒன்றுமே விளைக்காது. எக்ஸாக்ட்லி. அதாவது நான் டெய்லி இப்போ நான் மாதத்தில் போடுறேன் அப்படின்னா எவ்வளோ வருது என்ன ஏதாவது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம டைம்லி மார்க்கெட் பார்த்து நம்ம இப்போ வார் போது வைக்கிதுன்னா அந்த டைமில் வாங்குறதும் அந்த கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்போசரே இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவங்க டெக் கம்பெனி கிடையாது, யார் ஜுவல்லரி ஷாப்ஸ். அவங்க நகை கடை வச்சிருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் வேறு, அவங்க ஜுவல்லரி பிஸ்னஸ். இது சைடில் ஒரு எக்ஸ்ட்ராவாக வரட்டுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இது நகை சீட்டோட இன்னொரு ரூபம் தான் அவங்க ஆப்லாம். அதில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா போட்ட அண்டையிலேருந்து ஒரு 11 மாதம் ஸ்கீம் உங்களுக்கு கேட்காம ஆனாயிடும். உங்களுக்கு கேட்காமலே அவங்க ஒரு 3.5% வட்டி தரான்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு. 3.5% வட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் நகை வாங்கும்போது 20% வேஸ்டேஜ் வாங்கிக்கலாம். இது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் வந்து முழுக்க சோல்லி இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்க்காகவே சாமானிய மக்களுக்கு தங்கம் போய் சேரணும். எல்லாருக்குமே தங்கம் தேவை. இந்த உலகத்தில், இந்தியாவிலன்னு இல்லை, உலகத்தில் மனிதனா பிறந்துட்டாலே சம் கிராம்ஸ் ஆஃப் தங்கம் தேவை. கண்டிப்பாக. அது மினிமம், அது வந்து பேர் மினிமம். எப்படின்னா எப்படி உடுத்துறது கூட வந்து அவசியம்ங்கிற மாதிரி சம் அமௌண்ட் ஆஃப் தங்கம் தேவை. அந்த தங்கம் கூட இல்லாமல் மக்கள் நிறைய இன்னைக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் வந்து அவர்கள்ட்ட ஒரு சொல்யூஷனாக கொடுத்துருக்கேன். நான் சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தேன், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அவர்கள்ட்ட ஒரு சொல்யூஷனாக தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நன்றி, நான் தங்கமே வாங்க முடியாதுன்னு நினச்சேன். ஸ்விக்கி டெலிவரி பாயில் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. எனக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ண வந்த ஒருத்தர்கிட்ட நான் ரேண்டமாக பேச சான்ஸ் கிடச்சி. அவர்கிட்ட நான் அவர்கள்ட்ட பற்றி ஜஸ்ட்டு சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் பெல் அடிச்சார். எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை, நான் உங்கள் மூலியமாக நான் 1 கிராம் வாங்கி அம்மா கொடுத்தேங்க. அவர் ஸ்விக்கி ஓட்டி அதில் சம்பாதிச்ச காசை வச்சு 1 கிராம் வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், நான்லாம் தங்கம் வாங்கணும்னு எனக்கு நினைக்கலன்னாரு. ஸோ வாங்க முடிஞ்சவங்களை வாங்க வைக்கிற பெரிய விஷயமே கிடையாது. அவங்க கடையிலே போய் டேரெக்டாக போய் வாங்குவாங்க, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கும். வாங்க முடியாதுன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்கள நான் வாங்க வச்சுருக்கேன். அதுதான் என்னுடைய மைல்ஸ்டோனாக நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு ஒரு டவுட் வந்தது. நீங்கள் நம்ம 365 டேஸ் வாங்கலான்றீங்களே, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், லைக் மந்த் எண்டில் என் கையில் கேஷ் இல்லாமல் ஆயிடுச்சு, நான் அந்த ஒன் டைம் எனக்கு மிஸ் ஆச்சுன்னா ஏதோ பெனால்ட்டி? ஒரு பெனால்ட்டி கிடையாது. கரெக்ட், நல்ல கொஸ்டின். நீங்கள் டெய்லி ஆட்டோ சேவிங்ஸில் ஒரு 100 ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு நாள் கடைசி நாள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வெறும் 99 ரூபா தான் இருக்குது. என்ன ஆகும் கேட்டீங்க, உங்களுக்கு எந்த பெனால்ட்டி கிடையாது. அன்னைக்கு கிட்ட சேவிங்ஸ் கட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, நீங்கள் சேவ் பண்ணிருக்க மாட்டீங்க அன்னைக்கு ஒரு நாள். ஸோ 30 நாள் 29 நாள் சேவ் ஸ்கிப் ஆயிடும். ஓகே, மறுபடியும் அடுத்த நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சு, சேலரி வந்துருச்சுன்னா அது வாட்டு கண்டிப்பாக போயிடும். ஸோ இதனால உங்களுக்கு எந்த பாதகமும் கிடையாது, எங்களுக்கும் எந்த பாதகமும் கிடையாது. அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் சேவ் ஆக போகுது, இல்லையா ஸ்கிப் ஆக போகுது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஏன்னா நான் தான் சொல்லலை, நான் வந்து இதை அறிவாளிகளுக்காக கிரியேட் பண்ண ஆப் கிடையாது. ரொம்ப சாமானிய மக்கள் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் சார். சிம்பிளாக ரொம்ப புரியுது, ஈஸியாக இருக்கணும். நாங்கள் ஆப் யூஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதுதான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு கூட புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. நான் தான் சொன்னேன், படிக்காதவங்களை கூட இன்றைக்கி நம்ம ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இல்லை, சீரியஸாக நல்லா இருக்குது. அதாவது கஸ்டமரை வந்து சும்மா ஒரு ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதோட நிப்பாட்டாமல் அவங்களோட ஃபீட்பேக்கை வாங்கி அதை ரீஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலே நல்ல விஷயம். ஐம் பில்டிங் கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனி ஆக்சுவலி. ஸோ நான் ஏதோ ஒன்று பில்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வேணும் அப்படி தான் நான் பில்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் 2022 நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஜெர்னி வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், Oracle ஓவர் நைட் சக்ஸஸ்லாம் கிடையாது. இட்ஸ் 3 years ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி ஆரம்பத்தில் நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களை நம்பி ஒருத்தர் வந்து 1 கிராம் கோல்டு ஆன்லைனில் வாங்குறதுங்கிறது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு 113 பேர் Oracle இன்ஸ்டால் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. 113 பேர் நல்லா நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பார்க்குறனோ இந்த மாதிரி ஆப் லான்ச் பண்ணுங்க இன்ஸ்டால். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நம்மள்ட்ட நம்ம ஆப்னு சொல்லும்போது அவங்க வந்து நமக்காக ஓகே ஒரு 500 1000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு அந்த 1000 1001 இந்த மொய் வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆனால் அவங்களுக்கும் அதை சொல்லணும், அந்த 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 நம்ம எவ்வளோ வருஷங்கள் இருக்கோம். நம்ம சிம்பிள் இத்தனை வருஷம் நம்ம சர்வே ஆகணும்னா இன்னைக்கு வரைக்கும் 100% சேஃப் டெலிவரி ப்ராமிஸ் அங்கே கீப் அப் பண்ணிட்டு எல்லாருக்கும் சேஃபாக டெலிவரி. பின்னேற யாராவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க, கேட்குறமே ஆர்டர் பண்ணி வரலன்னா இன்னும் அது பெரிய இதாக இருக்கும்ல. கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணி ஆர்டர் பண்ணி வரலன்னு ஒரு பெரிய ரக்கஸே இருக்கும். நான் ஓப்பனாக வந்து நானே உட்காந்து நானே என் பேசுகிறேன்னா அதுதான் என்னோட கான்ஃபிடன்ஸ். நான் அது இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்து ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு டெலிவரி வருதா, வந்து உங்கள் கையில் சேஃபாக டெலிவரி தான் எங்களோட பொறுப்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், நாங்கள் சேஃபாக டெலிவரி பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த 113 பேர் இன்றைக்கும் இருக்காங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாங்களா, அந்த அமௌண்ட்லாம் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி அவங்க 1000 ரூபா போட்டது 2000 ஆயிடுச்சு. ஆனால் அவங்க இந்த பீரியடில் வந்து அதான் நான் சொல்லலை, அவங்களே ஃபஸ்ட்டு வந்து நமக்காக தான் பண்ணாங்களே தவிர அவங்களுக்காக பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆச்சு. ஆக்சுவலி ஓகே, ஏன்னா நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதை டெலிவரி பண்ணணும். நான் சொல்கிறேன், இந்த இதான் 10 கிராம், இது 99.9% பியூரிட்டின்னா கஸ்டமர் வாங்கி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்குது சார் தேங்க்யூன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் இன்னொருத்தர் போய் சொல்லுவார், சார் நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணேன். நான் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். நீங்கள் சொல்ல ஞாபகம் வந்தனால நான் வந்து அப்பப்போ திடீர்னு ஒர்க்குக்காக இந்த ஓலா ஊபர்லாம் புக் பண்ணுறது உண்டு. புக் பண்ணும்போது அந்த ஜெர்னி ஒரு 1/2 hour 40 minutes இருந்துச்சுன்னா சும்மா போக வேண்டாமேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கூட நான் பேச்சு கொடுக்குறது உண்டு. அப்படி ஒரு டிரைவர் கூட நான் ஒரு ஊபர் டிரைவர் கூட பேசிட்டு போகும்போது போய்கிட்டு இருக்கேன். அந்நேரம் அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ சம்பாதிப்பீங்க, எப்படி ஓட்டுறீங்க, எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்கன்னு சொன்னேன். அவர் சொல்ல, நான் நைட்டு ஃபுல்லாக ஓட்டுவேன், ஏன்னா எனக்கு அப்பதான் ரோட்டில் டிராஃபிக் இருக்காது, ஒரு 14 மணி நேரம் ஓட்டினேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபா ஏதோ கிடைக்கும். சூப்பர், அதில் எவ்வளோ செலவு டீசல் போல எவ்வளோ நிற்குன்னு கேட்டால் 2000 நிற்கும் அப்படின்னா. வா பரவாயில்ல, 2000 நிற்குதா உங்களுக்கு அப்படின்னா. ஆமாம், ஆனால் இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும், பண்ண நிற்கணும். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், கமிட்மெண்ட்லாம் இருக்குது, போயிடும். 2000 போயிருவாங்க. ஆமாம், 2000 போயிடும்ன்றார். எங்கேயோ கந்து வட்டி வாங்கி வச்சிருக்காரு. அப்போது அவ்வளோ ஓட்டியும் அந்த 2000 எங்கேயோ ஓட்ட, அதான் சொல்லுங்க, அந்த ஃபிக்ஸ் த பக்கெட் அந்த ஒழிக்கிட்டே இருந்துச்சுன்னா நிறையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இது நீங்கள் வேறு எதுவும் சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணலான்னு கேட்டால் திடீர்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, இல்லை நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னாரு. என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ஆப்பில் வந்து நான் வந்து கோல்டு வாங்கிட்டு இருக்கேன், டெய்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறேன். எந்த ஆப் அப்படின்னு நான் கேட்டால், ஆரோகோல்னு ஒரு ஆப்பில் நான் வந்து டெய்லி கோல்டு சேவ் பண்ணிட்டேன். நான் அதை பற்றி தான் மேபி சொல்லலாம்னு நான் நினச்சேன். ஓகே, அது ஆப்போட, ஆமாம், அவருக்கு சார் அந்த ஆப்போட ஃபவுண்டர் நான் தாங்க. இன்னும் அப்படி அவர் ஷாக் ஆகிட்டார், எவ்வளோ ப்ரோ சேவ் பண்ணிங்கன்னு கேட்டால், நான் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு 1 கிராம் சேவ் பண்ணி நான் வீட்டுக்கு எடுத்து கொடுத்தேன். சூப்பர். ஓ, எனக்கு அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் மேட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேர் தெரியாது, அவங்களுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்டு யூஸ் பண்ணவங்க இருக்காங்க. அந்த ஒரு டைம் எனக்கு அது ரிவர்ஸில் வந்துச்சு. அவர் எனக்கு வந்து நான் ஆரோகோல் ஃபவுண்டர்னே தெரியாமல் நான் இப்படி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நான் 1 கிராம் வாங்கியிருக்கேன்னு அவர் எனக்கு சொன்னது வந்து, ஓகே we are doing something. Yeah, that's a great success. அதுதான் ஒரு மேஜரான சக்ஸஸ். லைக் ஒரு சாமானிய மக்கள் சொல்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு டாக்ஸ் டிரைவர், கேப் டிரைவர் இருந்து வரப்போ அது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லைசன்ஸஸ் சர்டிஃபிகேஷன் என்ன வேணால் நான் எடுத்து காட்டுறதுலாம் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள் ஆரோகல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கேயோ லிங்க் இருக்கும், நீங்கள் எடுத்து ஆரோகல்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு AURAGOLDனா யாருனாலும் எடுத்துக்கலாம். எடுத்து முதல்ல ஒரு 1 கிராம் காயினை வாங்கி பாருங்கள், வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல, எடுத்தோன்னே கொண்டு போய் நீங்கள் வந்து 100 கிராம் வாங்குங்கலாம் நான் சொல்லவே இல்லை. 10 ரூபாய்க்கு வாங்கி பாருங்கள். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அதை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு எடுத்து பாருங்கள். டெலிவரி ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அதில் நாங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் 99.9ன்னு. அதுக்காக நீங்கள் நம்புங்கன்னு நான் சொல்லலை. வாட் ஐம் சேயிங் இஸ் டோன்ட் ட்ரஸ்ட், வெரிஃபைலாம் பண்ணி உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், எஸ் இது நல்லா இருக்குது, என்னால் இது வந்து சின்ன அமௌண்ட்டில் கூட கோல்டு வாங்க முடியுது. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா 10 ரூபா கஸ்டமர் இங்கே ஒன்று தான், 10 லட்ச ரூபா கஸ்டமர் இங்கே ஒன்று தான். நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். இங்கே வந்து இவர் 10 ரூபாய்க்கு வாங்குறாரு, 10 லட்ச ரூபாய்க்கு அவர் வாங்குற, அவர் நல்லா கவனிப்பாங்க. இது நீங்கள் நகை கடையில் பார்க்குற வாய்ப்பு இருக்குது. நிறைய வாங்குறவங்களை விழுந்து கவனிப்பாங்க, கம்மியாக வாங்குறவங்களுக்கு வந்து எடுத்து கூட காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக இது நான் ரியல் உள்ள பார்த்தனால சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் அவர் கஸ்டமர் தான், 10 லட்சம் வாங்க, 2 பேரும் ஒன்று தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு சரி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு டவுட் இருக்கா, கஸ்டமர் கேர் நம்பர் நான் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த 200 கிராம் ஆஃப் தங்கத்தை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை சேர்த்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் அகலக்கால் வச்சு வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணால் கூட உங்கள்கிட்ட பேக்கப்புக்கு இந்த 200 கிராம் தங்கம் வந்து காப்பாற்றுறது. இந்த 200 கிராம்ங்கிறது ஒரு சேஃப்டி நெட்டு மாதிரி. அந்த சர்க்கஸில் ஒரு கயிறு மேலே நடந்து போவாங்க பார்த்துருக்கீங்களா, கீழே நெட்டே இல்லாமல் நடந்து போச்சுன்னா ஓவானவன் விழுந்தானா உயிர் போயிரும்ல, அந்த மாதிரி தான். மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கயிறு மேலே நடக்கணும், ஆனால் கீழே எனக்கு சேஃப்டி நெட்டே இல்லாமல் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க். அதுக்கு ஒரு சேஃப்டி நெட்டை போட்டு நீங்கள் நடங்க, ஸ்லிப்பாக மாட்டிங்க. ஸ்லிப் ஆனீங்கனாலும் அது உங்களை பாதுகாக்குங்கிறது தான் நான் சொல்ல வர எக்ஸாம்பிள். நான் சொல்கிற சொல்யூஷன் எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் 1% ஆஃப் மக்களுக்கு மட்டும் நான் சொல்கிற ஆன்சர் கிடையாது. நான் சொல்கிற ஆன்சர் 99% ஆஃப் மக்களுக்கு பொருந்தும். நான் சொல்கிறது யாருனாலும் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பான முறையில் அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. மக்கள் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பில் நம்ம ஆன்லைன் பற்றி பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நம்ம கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட கூட நம்ம கேட்டால் எவ்வளோ கிளாரிட்டி கிடைக்குமான்னு தெரியல. பட் ரியலாக உங்களை ரொம்ப தேங்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த நம்ம அவேர்னஸ் கொடுக்குன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட வந்து இது கொடுக்கணும். கோல்டு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மார்க்கெட்டு. ஸோ அது ரொம்ப டீட்டெயில்டாக பேசுனீங்க. ஆப் வைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சேஃப்டி வைக்கிறது, நம்ம எவ்வளோ தான் கோல்டு வாங்கி நம்ம வீட்டில் வச்சாலும் அந்த சேஃப்டின்றது ஒரு கொஸ்டினாக இருக்கும். நம்ம பேக்கில் போய் லாக்கர் வைக்கணும்னாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ உங்கள் சைட்டில் நீங்கள் வாலெட் வச்சுருக்கிறப்போ அது இன்னும் ஒரு அடிஷ்னல் சேஃப்டி செக்யூரிட்டி. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரியலி குட். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச்.